உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போ, வறண்ட நிலம் தவிப்பது போ, என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே, உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பியுள்ளே, உம்மையே நம்பியுள்ளே, நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே, தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. ஆமென். இந்த நாள் ஒரு எளிய விஷயத்தை நாம் தியானிக்க போகிறோம். எளிய விஷயமா இருந்தாலும் ரொம்ப அவசியமான காரியங்களை, அவசரமான விஷயங்களை கர்த்தர் நம்ம எல்லாரோடும் என்னோடும் பேசுவாராக. இந்த நாள் செய்தியினுடைய தலைப்பு சபையை பாழாக்கும் விக்கிரக ஆராதனை. இந்த நாள் செய்தியின் தலைப்பு என்ன? சபையை பாழாக்கும் விக்கிரக ஆராதனை. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் நம்ம சர்ச்சுக்குள்ளே எல்லாம் விக்கிரகங்களே இல்லையே, அப்புறம் எப்படி அது பாழாக்குது அப்படின்னு கேட்கலாம். சர்ச்சுக்குள்ளே இல்லை, ஆனால் இருதயத்துக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத நம்ம திரும்பி பார்க்கணும். விளங்குறவங்க ஆமேன்னு சொல்லுங்களேன். இடம் மாறி இருக்கு, இடம், ஆனால் விக்கிரகம் இருக்கு. அதை ஆண்டவர் உங்களுக்கு புரிய வைப்பார் என்று நான் நம்புகிறேன். பிரைஸ் காட். இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டார்கள், இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டார்கள். ஆனால் எகிப்து இஸ்ரவேலர்கள் என்ன செய்யலை? விட்டுச்சா? விடவே இல்லை. பைபிள் சொல்லுது பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 39வது வசனம் சொல்லுது. நல்லா கவனிங்க. மோசேக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாக இராமல், அதாவது மோசேயை அல்லது மோசேயின் தேவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எங்கே திரும்பினார்கள்? எகிப்துக்கு திரும்பினார்கள். பிளேஸ் தான் மாறி இருக்கு. இப்போ எகிப்தில் இல்லை, ஆனால் எங்கே இருக்கு எகிப்து? ஆமாம், ஆலயத்தில் இருக்கிற விக்கிரகங்கள் எல்லாம் நம்ம எடுத்துட்டோம். கர்த்தருடைய பெரிய கிருபை, கர்த்தருடைய பெரிய இரக்கம், எந்த விக்கிரகங்களும் இல்லாமல் நம்முடைய ஆலயங்களை பார்த்து கொண்டோம். ஆனால் நம்முடைய இருதயத்தில் விக்கிரகம் இருக்கா? நம்முடைய இருதயத்திலிருந்து விக்கிரகங்களை நம்ம அகற்றி இருக்கிறோமா? பிரைஸ் காட். நாம் விக்கிரகங்கள் என்றே புரிந்திருக்கிறோம். ஒரு கல்லையோ அல்லது ஒரு மண்ணையோ அல்லது கைவேலைகளால் செய்யப்பட்ட ஒன்றையோ நாம் விக்கிரகங்கள் என்று புரிகிறோம். சரியான பொருள், தேவனை விட்டு நம்முடைய இருதயத்தை அல்லது நம்முடைய முகத்தை திருப்புகிற எல்லாமே என்னதான்?
விக்கிரகங்கள் தானே. நாம தேவனை விட்டு நம்முடைய முகத்தை திருப்பி இருக்கிறோமா? இல்லாவிட்டால் தேவனுடைய சத்தத்துக்காக நம்ம முழுமையாக நம்மளை செவி சாய்த்திருக்கிறோமா? பிரைஸ் காட். உலகத்தில் ஒரு காரியத்தை அடிக்கடி சொல்லுவாங்க, வெள்ளைக்காரன் கையிலேருந்து தப்பிச்சுட்டு கொள்ளைக்காரன் கையில் சிக்கிருச்சான். என்னது? வெள்ளைக்காரன் கையிலேருந்து தப்புனோம், கூட கொஞ்சம் வருஷம் இருந்திருந்தான்னா இன்னும் கொஞ்சம் தேசம் நல்லா இருந்திருக்கும் போல தெரியுது. இப்போ பார்க்கும்போது தான் புரியுது. பிரைஸ் காட். எங்கே விடுதலை பெற்றோம்? எதிலே நாம் விடுதலை அடைந்திருக்கிறோம்? சபையிலிருந்து விக்கிரகத்தை எடுத்துட்டோம், ஆனால் இருதயத்திலிருந்து அவ்வளோ சீக்கிரம் என்ன செய்ய முடியாது, எடுத்து விட முடியாது. இவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரராய் போவதன் காரணம் என்ன? இவர்கள் எகிப்துக்கு திரும்பினதின் காரணம் என்ன? அவர்கள் தங்கள் இருதயத்திலிருந்து என்ன செய்தாங்க? மோசையினுடைய வழிகளை என்ன செய்து விட்டார்கள்? எடுத்து போட்டு விட்டார்கள். எந்த ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை தன்னுடைய இருதயத்திலிருந்து எடுத்து விடுகிறானோ அவன் தான் விக்கிரக ஆராதனைக்காரன். இன்றைக்கு எத்தனையோ சபைகளை நம்ம பார்க்குறோம், அநேகருடைய வாழ்க்கையை நான் பார்க்குறேன். தேவனுடைய வார்த்தையை தங்கள் இருதயத்திலிருந்து அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? எடுத்து விட்டார்கள். பிரைஸ் காட். அதனால தான் கர்த்தர் சவுலிடத்தில் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லுவார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் படியுங்கள். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23. என்னதுமா? கண்டனம் பண்ணுதல் இல்லை, ரெண்டகம் பண்ணுதல். சரி, ரெண்டகம் பண்ணுதல். வில்லி சூனி, அதாவது ரெண்டகம் பண்ணுதல்னா நடிக்கிறது. என்னது ரெண்டகம் பண்ணதெல்லாம்? என்னதுங்க? நடிக்கிறது. வெளியில் ஒரு வேஷம், ஆலயத்துக்குள்ளே இன்னொரு வேஷம். அதை பற்றி பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீ தான் சூனியக்காரி அப்படிங்குது. நம்ம தான் வேற யாரையோ சூனியக்காரின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வேஷம் போடாத, நீ என்ன செய்யாத, நல்ல மாதிரி நடிக்காத. இப்போ சவுல் அங்கே அப்படி தான் பண்ணான். பண்ணுற அநியாயத்தெல்லாம் பண்ணிவிட்டு பயங்கர ஆராதனை. விளங்குறவங்க மாத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். பிரைஸ் காட். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கல, கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கலை, எல்லாம் பண்ணிட்டு, ஆண்டவரே நீர் அனுப்பின வழியாய் போய், நீர் அனுப்பின வழியாய் நான் வந்தேன், ஒரு டீ கூட இடையில குடிக்கலைங்கிறான். எப்படி? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், அமிலேக்கர்கிட்ட போ, அதில் எதையுமே நீ பேலன்ஸ் வைக்கக்கூடாது. இஸ்ரவேலர்கள் என் ஜனங்களை நான் வழி நடத்திட்டு வந்தபோது இவர்களுக்கு வழி மறுத்ததை எனக்கு தெரியும். இவங்களை நீ உயிரோடு வைக்கக்கூடாது, இதுலேருந்து ஒன்றை கூட எடுக்கக்கூடாதுன்னு கர்த்தர் அழகாக சொல்லி அனுப்பி விடுறாரு. இவன் போய் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நல்ல பிள்ளை மாதிரி ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். தீர்க்கதரிசி வந்து கேட்குறான், என்னப்பா கர்த்தர் சொன்னதை செய்தியா அப்படின்னா, ஆமாம், தேவன் அனுப்புகிற வழியாய் போய் அனுப்பின வழியாய் வந்தோம் அப்படிங்கிறான். அப்போ கேட்குறான், என் காதுகளில் ரொம்ப சத்தம் கேட்குது, அது என்னது? ராமேன்னு சொல்லுங்களேன், ராமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எங்கள் அம்மா சட்டிக்குள்ளே இல்லைன்னு சொன்ன மாதிரி இருக்குது. பிரைஸ் காட். காதில் சத்தம் கேட்குது, அது உண்மை ஆராதிப்பதற்காக உங்களுடைய ஜனங்கள் எல்லாரும் எடுத்துக்கிட்டு வந்து ஆடு மாடுகள்ட்டான். எதுக்கு? அப்போ ஆண்டவர் சொன்னார், ரெண்டகம் பண்ணாத, அது பில்லி சூனியத்துக்கு ஈடானது. அடுத்து சொல்கிறாரு, முரட்டாட்டம் பண்ணுதல். முரட்டாட்டம் பண்ணுதல்னா என் வசனத்துக்கு கீழ்ப்படியாமலே போகிறது அப்படின்னு. அதானே முரட்டாட்டம்னா என்ன? நான் சொல்கிறத நீ செய்ய மாட்டேங்கிற, அதுக்கு பேர் என்னதுங்க? சொல்லுங்க. ஆமாம், நம்ம பிள்ளைகள் அப்படி தான், ஒன்றை சொன்னால் இன்னொன்று தான் செய்யும். அதை சமாளிக்கிறதுக்குள்ளே நம்ம என்ன செய்துடுறோம்? ஒரு வழி ஆகிடுறோம். முரட்டாட்டம். பிரைஸ் காட். ஆவிக்குரிய நிலைமையில் கேட்குற உங்களை பண்ணுறதுக்கு போதகர் என்ன பாடுபடுறாரு? முரட்டாட்டம். நீங்கள் பேசுங்க பாஸ்டர், பேசுறது உங்கள் கடமை, ஆனால் நாங்கள் இப்படி தான். இதுக்கு பேர் என்னதுங்க? விக்கிரக ஆராதனை. முரட்டாட்டம் பண்ணுதல் என்னது? ஈவன் விக்கிரக ஆராதனை. அப்போ இந்த கீழ்ப்படியாமை நமக்குள் இருக்குமானால் அதற்கு பேர் தான் என்னதுங்க? விக்கிரக ஆராதனை. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறான்? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் என்ன சொல்லுகிறான் பாருங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16. இதுதான் நம்முடைய தலைப்பு வசனம், கொஞ்சம் லேட்டாக சொல்லியிருக்கிறேன். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள் வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் என்றும் அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்றும் சொன்னபடியே நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. பவுல் சொல்லுகிறான், தேவனுடைய ஆலயத்துக்கும். சொல்லுங்க, பசிக்கிறது எத்தனை பேருக்கு பசிக்குது? சீக்கிரமாக முடிக்கணும்னா நீங்கள் தான் பதில் சொல்லணும். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது அப்படின்னு சவுல் பிரசங்கம் பண்ணுகிற பொழுது, மன்னித்துக் கொள்ளுங்கள், பவுல் பிரசங்கம் பண்ணுகிற பொழுது ஆலயத்துக்குள்ள விக்கிரகம் இருந்துச்சா? சொல்லுங்க, இல்லை. அப்போ ஆலயத்தின் ஜனத்தை விக்கிரகத்தோடு சம்பந்தப்படுத்தினது என்னது? அந்த அதிகாரங்களை நீங்கள் வீட்டில் போய் தான் வாசிக்கணும்.
எனக்கு எல்லாத்தையும் விளக்குறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. என்ன அர்த்தம்னா, விக்கிரகங்களை ஆராதிக்கிறவங்க எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்கள் இருந்தார்கள். இவங்க லைஃப்ல என்ன இல்லை, இவங்க சொல்றது தான் நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறோன்னு. பட் அவங்கிட்ட என்ன அநியாயம் இருந்துச்சோ, என்ன அக்கிரமம் இருந்துச்சோ, என்ன பாவம் இருந்துச்சோ, என்ன கீழ்ப்படியாம இருந்துச்சோ, இது எல்லாம் யார்கிட்ட இருந்துச்சு? அதனால தான் சொல்றாரு, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவனுக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது? இங்க ஒரு வேறுபாட்டின் வாழ்க்கையை தான் சொல்றாரு, ஒரு வேறுபாட்டின் அனுபவத்தை சொல்றாரு. அப்படின்னா என்ன சொல்றாரு? நீ தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருந்தால் அவர்களை விட்டு விலகி, எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். அல்லாம போய் அங்க விக்கிரகங்கள் எல்லாம் செய்து வச்சிருக்க, அதெல்லாம் தூக்கி கொண்டு போய் ஆத்துல போடுறது இல்லை. நீ அந்த ஜனத்திலிருந்து விலகி நீ ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவன் என்பதை காண்பி என்று சொல்லுகிறார். உன் வாழ்க்கை அதை சொல்லட்டும் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் இந்த இடத்துல என்னோடு வருவீர்கள்? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வந்துடக்கூடாது? அவன் விக்கிரக ஆராதனை வந்துடக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்கள். மத்திய 15ஆம் அதிகாரத்தில் இயேசு என்ன சொல்லுகிறார்? அவனுடைய 6வது வசனத்தை படியுங்கள். மத்திய 15:6 சீக்கிரமாக போகணும். உங்கள் பாரம்பரியங்களினால், எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்கள். கற்பனைக்கு பாரம்பரியத்துக்கு அவ்வளவு இது. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா பாரம்பரியம். இங்கே இயேசு சொல்றதுக்கு விஷயம்தான். யூதர்களை மாதிரி பாரம்பரியங்களை கையாண்டவங்க யாருமே கிடையாது. ஓய்வு நாளை குறித்தாகட்டும், பண்டிகைகளை குறித்தாகட்டும், முக்கியமான கூட்டங்களை குறித்தாகட்டும், குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், இது மாதிரி நம்ம எப்படியெல்லாம் வச்சிருக்கிறோமோ இதெல்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. ஆண்டவர் உங்கள் பாரம்பரியங்களினால் தேவனுடைய கற்பனைகளை நீ என்ன செய்திடக்கூடாது, அவமாக்கக்கூடாது. அடுத்தது, மாயக்காரரே, உங்களை குறித்து வாயினால் எங்களிடத்தில் சேருகிறார்கள், உதடுகளினால் எங்களை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமா என்ன செய்துட்டு. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்கள். அடுத்த வசனம், மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து. பிரைஸ் காட். ஏன் கற்பனையை போதிக்கிறதுக்கு தான் சபையை வச்சிருக்கிறார். பிரைஸ் காட், பிரைஸ் காட். உன்னுடைய நியம லிஸ்ட்டை ஆராதிக்கிறதுக்கு சபை, கர்த்தருடைய நியமத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் சபை. பிரைஸ் காட். ஆண்டுகளுக்கு முன்பாக பொள்ளாச்சி பட்டணத்தில் நான் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது, அங்கே அந்த ஒரு சபை என்னுடைய பெரிய இடம், ஒரு கன்வென்ஷனுக்கு வாங்கணும். அப்போ அவங்கக்கிட்ட போய் கேட்குறதுக்காக போயிருந்தபோது சொன்னார், பாஸ்டர் உங்களுக்கு கையில் இருக்கிற பைபிள் மட்டும்தான் புஸ்தகம், எங்களுக்கு அப்படி இல்லை, பெரிய லா இருக்குது பாஸ்டர், பின்னாடி பெரிய பிரமாணம் இருக்குது, அதெல்லாம் கேட்காம இந்த இடத்தெல்லாம் நாங்கள் அப்படி சீக்கிரமாக என்ன தர முடியாது, தந்துட முடியாது. விளங்குறவங்க ஆமேன்னு சொல்லுங்களேன். மனுஷனுடைய கற்பனைகளை கட்டளைகளாய் போதித்து இன்றைக்கி அதையே தன் ஜனத்துக்கு கொடுக்குறாங்க பாருங்க. அதை போல விக்கிரக ஆராதனை ஒன்றுமில்லை. தேவனுடைய கற்பனைகளை போதிக்கிற இடம்தான் கர்த்தருடைய சபை. அதை கேட்கிற நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு விக்கிரக ஆராதனைக்கு விலகி இருப்பதற்கு நம்முடைய பாரம்பரியங்கள், ஆமேன், வேதம் சொல்கிறது, பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட எல்லாமே அதை இன்னொரு இடத்துல அவர் சொல்லுவார், அது புதிய ஏற்பாட்டுக்கு நிழலாக, இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக, அதன் தலையாகிய கிறிஸ்துவை நீங்கள் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று தேவன் உங்களுக்கு கொடுத்ததான பிரமாணங்கள் தான். அது தவறு கிடையாது. அந்த பழைய ஏற்பாட்டின் எல்லா சம்பவங்களும் எதற்காக நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவின் பொருளாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தலையாகிய கிறிஸ்துவை நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும், பற்றி கொள்ள வேண்டும். இந்த பிரமாணத்திற்கு கீழ் அல்ல, தேவனுடைய கிருபைக்கு கீழாக நீங்கள் நிற்கிறீர்கள். உங்கள் இருதயத்தில் இருந்து பாரம்பரியங்களின் மேல் ஜெயம் எடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற உன்னத பலனை ஆண்டவர் நமக்கு தருவாராக. சபைக்குள் வந்த ஒரு விக்கிரக ஆராதனையை சொல்லி இன்னைக்கு நான் முடிக்க போகிறேன். எப்படி இந்த சபைக்குள்ள விக்கிரக ஆராதனை வந்துச்சு? வாசிங்க நியாயாதிபதிகளின் புஸ்தகம், ஜட்ஜஸ் சாப்டர் 18 verse 31. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 31வது வசனம். தேவனுடைய ஆலயம், நல்லா கவனிங்க, தேவனுடைய ஆலயம் சீலோவாவில் இருந்த காலம் முழுவதும் அவர்கள் மீகா உண்டு பண்ணின சுரூபத்தை வைத்துக் கொண்டிருந்தார்கள். எங்க வச்சிருந்தாங்க? எங்க வச்சிருந்தாங்க? கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள. இதை உண்டு பண்ணது யாரு? மீகா என்கிற ஒரு மனுஷன். இன்னைக்கு இந்த மீகாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சுரூபத்தை அவன் உண்டாக்குகிறதுக்கு என்ன காரணம், இது எப்படி ஆலயத்துக்குள்ளே வந்துச்சு, எப்படியெல்லாம் அவங்க ஆண்டவரை விட்டு தங்கள் முகத்தை திருப்பினார்கள்,
என்கிற பல காரியத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக முதல்ல தேவ ஜனத்தின் வாழ்க்கையில் இந்த விக்கிரகம் புகுந்ததை உங்களுக்கு நான் ஒரு சில இடத்திலே கோடிட்டு காண்பிக்க விரும்புகின்றேன். கவனியுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்காக அழைக்கப்படுகிறார்கள். கரெக்டு தானே பிரதர்? சொரூபத்தை ஆராதித்து கொண்டிருந்த, விக்கிரகங்களை ஆராதித்து கொண்டிருந்தவர்களை தேவன் தன்னுடைய தாசர்கள் மூலமாய் சந்தித்து, நாங்கள் வனாந்தரத்திலே எங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செலுத்த வேண்டும், சொல்லப்போனால் ஜீவனுள்ள தேவனுக்கு ஆராதனை செலுத்துவதற்காக கர்த்தர் தம்முடைய ஜனத்தை என்ன செய்து கொண்டு வந்தார்? வனாந்தரத்திலே அழைத்து கொண்டு வந்தார். வேதத்தினுடைய முதல் சபை எதுன்னா வனாந்தரத்தில் துவங்கப்பட்ட சபை. முதல் சபை எது? புதிய ஏற்பாட்டின் சபை தான் எங்கே துவங்கப்பட்டுச்சு? எருசலேமிலே துவங்கப்பட்டது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட பொழுது ஒரு சபை உண்டாச்சு. அது எந்த சபைக்கு பேர் என்னது? புதிய ஏற்பாட்டு சபை. ஆனால் தேவனுடைய முதல் சபை எதுதான்? வனாந்தரம். வனாந்தரம் சபை என்பதற்கு ஒரு வசனத்தை தருகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 38வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7:38. சீனாய் மலையிலே தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே எதற்குள் இருந்தான்? யார் அவன்? மோசே. அந்த வசனம் சொல்லுது பாருங்க. அந்த வசனம், சபைக்குள் இருந்தவனும் நமக்கு ஜீவ வாக்கியங்களை கொடுக்கும்படிக்கு ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும். நல்ல கவனிங்க. பிரைஸ் காட். கர்த்தருடைய சபைக்குள்ள இருக்கிறவன் தான் கர்த்தருடைய ஜனத்துக்கு கொடுக்கும்படி எந்த வாக்கியத்தை பெறுவான்? ஜீவ வாக்கியங்களை பெறுவான். கர்த்தருடைய சபைக்குள்ள இல்லாதவன் அவன் தேவனிடத்தில் அவன் பெறமாட்டான். மரண வாக்கியங்களை தான் கொடுப்பான். அது உங்களை நித்தியத்துக்கு கொண்டு போய் என்ன செய்யாதுங்க? சேர்க்காது. மோசேயை குறித்து ஆண்டவர் எழுதுகிறார். அவன் எதற்குள் இருந்தான்? சபைக்குள் இருந்தான். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்கள். பிரைஸ் காட். சபையை நடத்தினவனே சபைக்குள்ள இருந்தான்னா நீங்களும் நானும் சபைக்குள்ள இருக்க வேண்டியது எவ்வளவு அவசியம்? எத்தனை பேருக்கு புரியுது? 20 லட்சம் மக்களை வழிநடத்தின சபையை வழிநடத்தினவனே ஆவியானவர் எழுதுகிறார் சபைக்குள்ள இருந்தான். அதனால தான் வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 2:47 ரட்சிக்கப்படுகிறவனை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து வந்தார். சபை அவருடைய மனவாட்டி, சபை அவருடைய சரீரம். இப்பொழுது தன்னுடைய சரீரத்தை அல்லது மனவாட்டியை சேர்த்துக் கொள்வதற்கு அவர் வரப்போகிறார். ஆகவே இந்த உலகத்திலே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவனும் எங்கே வந்து நிற்க வேண்டும்? அவருடைய சபைக்குள் வந்திருக்க வேண்டும். எல்லா ஊழியர்களும் சபைக்குட்பட்ட ஊழியங்கள். எபேசியர் 4 நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தல ஊழியமாகட்டும் அல்லது சுவிசேஷ ஊழியமாகட்டும், தீர்க்க தரிசன ஊழியமாகட்டும், எல்லா ஊழியங்களும் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியம் என்பதை ஒரு நாளும் மறந்து போய்விடக்கூடாது. வனாந்தரத்தின் முதல் சபை எது? வனாந்தரத்தின் சபை. மோசேக்கு கர்த்தர் கொடுத்த சபை. இந்த சபைக்குள்ள எப்படி விக்கிரக ஆராதனை எவ்வளவு சீக்கிரமா வந்துருச்சுன்னு பாருங்க. யாத்திராமத்தின் புஸ்தகம் வாசிக்க வேண்டாம், எல்லாருக்கும் தெரியும். கதை மாதிரி கேட்டுட்டு போயிருங்க. நேரம் இருக்கிற மாதிரி வேகப்படுத்தி சொல்லி முடிச்சிடுறேன். 20ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மோசேகிட்ட ஜனங்களுக்கு ஒரு கற்பனை கொடுப்பார். என்ன கற்பனை அது? முதல் கற்பனை சொல்லுங்க, பார்க்காமலே சொல்லுங்க. மோசேகிட்ட ஜனங்களுக்கு கொடுத்த கட்டளை என்ன? என்ன பிரதர்? அங்கே பார்க்காதீங்க, நீங்கள் சொல்லுங்க. 10 கட்டளையை படித்தவங்க யாராவது ஒரு கட்டளையை சொல்லுங்களேன். ஞான் அல்லாத, மலையாளத்தில் சொன்னாலும் சந்தோஷம்தான். ஞான் அல்லாத வேற தெய்வம் இல்லை, என்னை அல்லாமல் ஒரு தேவரன். ஆமாம், நம்ம கட்டளையே நமக்கு தெரியாது. அந்த கட்டளையெல்லாம் எங்களுக்கு என்னைக்கு பாஸ்டர்? சும்மா பாருங்க. அதெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் அல்லாமல் வேறொரு தேவன் இல்லை. 2 சொல்கிறாரு, வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே, பூமியின் கீழே தண்ணீர் இல்லும் ஒருவரை தெய்வத்தை உண்டாக்கவோ நீ சேவிக்கவோ கூடாது. நான் போட்டாங்க பிரதேஷ். ஆமாம். அப்புறம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் வேண்டாம், சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் நான் எப்படிப்பட்டவர்? பயங்கர. இந்த விக்கிரக ஆராதனை மாதிரி தேவனுக்கு எரிச்சல் ஊட்டுகிறது வேற எதுவுமே கிடையாது. வழங்குறவங்க ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் காட். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவன். அதனால் இதை நான் விசாரிப்பேன், 4ஆம் தலைமுறை மட்டும் கூட நான் விசாரிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்போ நடக்குது? யாத்திரையாமம் 20ஆம் அதிகாரத்தில் நடக்குது. இப்போ இது கூட சேர்ந்து நிறைய பிரமாணத்தை சொல்லிட்டு வர்றாரு. 20ஆம் அதிகாரத்துலேருந்து 23ஆவது அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வர்றாரு. அப்படி பேசிகிட்டே வரும்போது கர்த்தர் மோசேயை கூப்பிட்றாரு, நீ வா, உங்ககிட்ட கொஞ்சம் இன்னும் தனியாக பேசணும். ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், இனி உங்ககிட்ட பேசணும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். பிரைஸ் காட். ஆண்டவர் எப்போவுமே தனியாகவும் பேசுவார், பொதுவாகவும்
பேசுவார். இப்போ ஜனங்களோட பேச வேண்டிய காரியத்தை பேசி முடிச்சுட்டு நீ இப்போ வா, இதை நான் ஜனங்கிட்ட பேச முடியாது, உங்ககிட்ட தான் பேசணும். இப்போ தேவனை ஆராதிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆராதிது ஹோலி பிளேஸ், பரிசுத்த ஸ்தலத்தில் பரிசுத்தம் உள்ள தேவனை ஆராதிக்க வேண்டும். அப்போ அதுக்கு ஒரு இடம் வேணும். அது உங்கள் இருதயத்திலேருந்து அந்த இடம் வரணும். எப்படி வரணும்? இடமெல்லாம் முக்கியம். எதுதான் முக்கியம்? ஹார்ட் முக்கியம். ஹார்ட் முக்கியம்னு தெரியணும்னா உங்கள் தங்கத்தை கேட்கும்போது தான் தெரியும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹார்ட் முக்கியம்னு தெரியணும்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு 100 ரூபா கேட்டிங்கன்னா கொடுத்துருவேன். ஆனால் ஒரு 1/2 கிலோ தங்கம் கேட்டிங்கன்னா கொடுப்பீங்களா என்ன? அப்போ தான் ஹார்ட்டை பற்றியே தெரியும். அப்போது ஹோலி பிளேஸை உண்டாக்கணும். ஹோலி பிளேஸை உண்டாக்கணும்னா நீ நினைக்கிற மாதிரி செங்கல் எல்லாம் எடுத்து கட்டக்கூடாது. என்ன தான் வேணும்? அதுக்கு நியமத்தை கொடுக்குறாரு. நீங்கள் ஜனங்களிடத்திலிருந்தே காணிக்கை வாங்கி என்னுடைய ஆலயத்தை கட்டணுங்கிறாரு. எத்தனை பேருக்கு புரியுது? என்ன செய்யணும்? நீ போ, ஜனங்கள்கிட்ட போ, காணிக்கையை வாங்கி, அதையும் மெயினாக எழுதுறாரு, என்ன வாங்கிட்டு வரணும் ஃபஸ்ட்டு? அந்த காணிக்கையில் ஃபஸ்ட்டு பொண்ணு. எல்லாரும் ராமேன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் நீங்கள் யாத்திராம புஸ்தகத்தில் எங்கே இருக்குது? பைபிளில் இருக்குது. யாத்திராம புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்ன எதில் அந்த பொண்ணை பற்றி எழுதுறாரு? நீங்கள் வாங்க வேண்டிய வாங்க வேண்டிய காணிக்கையாவது 3 படி. அல்லேலூயா. நீங்கள் அவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார் பாரு, நீ காணிக்கை வாங்கணும், வாங்க வேண்டிய காணிக்கை அவனை ஃபஸ்ட்டு என்ன தான் கொடுக்குறாரு? அல்லேலூயா. அப்படி ஒரு சர்ச்சில் அறிவிப்பு கொடுத்தா 10 எத்தனை பேருங்க வருவீங்க? நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கை அவனை. கர்த்தர் பாருங்க கேட்குறாரு பாரு, பொண்ணு. இந்த பொண்ணு இவங்க கிட்ட எப்படி வந்துச்சு? மொத்தத்தில் சொல்கிறேன், கிருபை. கரெக்டா? ஒரே வார்த்தையில் சொன்னால் 400 வருஷம் ஒடுக்குன்னு ஒடுக்குனான். சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடையாது. அந்த அளவுக்கு வேதனைப்படுத்தினான். அவங்க கையில் பொண்ணு வர்றதுக்கு காரணம் அவருடைய அதிசயம். எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீங்க? பிரைஸ் காட். ஒரே ஒரு அற்புதத்தை பார்த்த உடனே கடைசி எகிப்தின் ஜனங்களெல்லாம் தடுமாறிடுறாங்க. இவனை வச்சுக்கிட்டு இருந்தால் நம்ம இருக்கிறதெல்லாம் போயிடும், இவனை அனுப்பிவிடணும் அப்படின்ட்டான். அப்போ இவன் உடனே சொல்லிட்டான், நாங்கள் அப்படியெல்லாம் சும்மா எல்லாம் போக முடியாது, இவ்வளோ பாடுபட்டு சும்மா போக முடியுமா என்ன? அதனால் ஒரு காரியம் செய்வோம், வீட்டில் என்னத்தை சேர்த்து வச்சுருக்க எல்லாத்தையும் கொண்டு வா அப்படின்ட்டான். இவங்க போனால் போதும்டான்னு சந்தோஷத்தில் எடுத்துகிட்டு அத்தனை பொண்ணையும் யார்கிட்ட கொடுத்துட்டாங்க? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்றைக்கி உங்கள் கைகளில் கர்த்தர் சிலதை கொண்டு வந்து வச்சிருக்கிறாருன்னு அவருடைய மகா பெரிய கிருபை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை பேர் அதற்கு ஆமேன்னு சொல்கிறீங்க? பாஸ்டர் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டார் நினச்சிடாதீங்க. ஆனால் நான் வாங்குறேன்னு இல்லையோ, கர்த்தருக்கு தேவை இருக்குது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மலையில் மோசைக்கிட்ட பேசுகிறாரு, என் பிள்ளைகிட்ட நீ பொண்ணை வாங்கி ஃபஸ்ட்டு அதை வச்சுக்காங்க, வாங்கி எனக்கு நீ ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை என்ன செய்யணும்? உண்டாக்கணும். அதனுடைய அந்த விஷயங்களை தான் பேசிகிட்டு இருக்கார் மோசைகிட்ட, வேறு விஷயமே பேசலை. அதை தான் மலையில் பேசிகிட்டு இருக்கிறாரு. மலையில் அங்கே பேசும்போதே பிசாசு ஒரு பிளான் பண்ணிட்டான். என்ன பிளான் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? எப்போதுமே தேவ திட்டத்துக்கு எதிரானவன் பிசாசு. எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீங்க? சும்மா இந்த ஸ்ட்ரகிள் சும்மா நடக்காதுங்க. அவன் என்ன நினச்சிட்டான்னா, எல்லார் கையிலையும் பொண்ணு இருக்குது, இந்த பொண்ணெல்லாம் இவங்க கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா பரிசுத்த ஸ்தலம் எழும்பிடும். எது எழும்பிடும்? தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம் எழும்பிடும். அதுக்கு முன்னாடி எப்படியாகல இவங்க கிட்ட இருந்து இந்த பொண்ணை என்ன செய்யணும்? வாங்கிடணும். அதனால தான் இன்றைக்கி நம்மளை ஒன்றும் இல்லாமல் வச்சுருக்கான் பிசாசு. விளங்குறவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன்னா நம்ம கையில் மட்டும் அதானி அம்பானி கையில் இருக்கிற பணம் இருந்துச்சுன்னா நம்ம என்றைக்கோ இந்தியாவை சந்திச்சிருக்கலாம். ஆனால் நம்ம கையில் இருக்க வேண்டிய பணம் தான். ஆனால் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இவங்க பாருங்க, பிசாசு ஒரு பக்க ஐடியா கொடுக்குறான். உடனே தேவனுடைய வார்த்தைகளை தூரம் போட்டாங்க, தேவனுடைய வசனத்தை தூரம் போட்டாங்க, தேவனுடைய கற்பனைகளை தூரம் போட்டுட்டு உடனே அங்கே இருக்கிற கொஞ்சம் ஜனங்கள்லாம், மோசைக்கு என்ன ஆனதோ தெரியவில்லை, நம்ம வழி நடத்துகிற தெய்வத்தை உண்டு பண்ண வேண்டும் அப்படின்னு ஆரோன்கிட்ட போய் எல்லாரும் ரிக்வெஸ்ட் பண்ண. பாஸ்டர் ஆரோன் தான் ஃபஸ்ட்டு விக்கிரக ஆராதனைக்காரன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உலகத்தான் கிடையாதுங்க, ஊழியக்காரன் தான் இப்போ முதல் விக்கிரக ஆராதனைக்காரனாக மாறிட்டான். அவன் என்ன சொல்லியிருக்கணும்? நம்முடைய மோசை போயிருக்கிறாரு, ஜீவ வார்த்தைகளை நமக்கு பரத்துலேருந்து வாங்கி கொடுத்தவன், வானத்தின் மேலே வானத்துக்கு கீழே பூமிக்கு அடியில் தண்ணீரில் விக்கிரகத்தை உண்டாக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அவன் சொல்லியிருந்திருக்கணும். ஆனால் இவனுக்கு விஷயம் புரியலை. பிசாசு எப்படி வஞ்சிக்கிறான் பாருங்கள். உடனே சொல்ல, நீங்கள்லாம் போங்க, உங்கள் காதுகளையும் கழுத்துலையெல்லாம் வச்சிருக்கிறதெல்லாம் கலத்தி என்கிட்ட கொண்டு வந்துட்டான். உடனே ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன பண்ணாங்க? ஆமீன். தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக பிசாசு இருக்கிறான் என்று தெரியாமல் தங்கள் காணிக்கைகளை எல்லாம் கொண்டு வந்து கலத்தி பாஸ்டர் ஆரோனிடத்தில் கொடுத்தார்கள். அங்கே என்ன வந்துச்சு? விக்கிரக ஆராதனை வந்துச்சு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தியத்தை பேசுகிற பாஸ்டருக்கு வெறும் காணிக்க 100 ரூபா சேஞ்சு மாற்றி கொடுக்குறான். ஆனால் பாருங்கள், ஹல்லேலூயா, விக்கிரக ஆராதனை உண்டாக்குகிற, அல்லாவிட்டால் பொண்ணை கொண்டு வந்து பிரஸ்தாபப்படுத்துகிற சில இடங்களில் இன்றைக்கி பாருங்கள், லாரியிலெல்லாம் கொண்டு போய் கொட்டுறான். நம்ம வழங்குறாங்க மட்டும். ராமேன்னு சொல்லுங்கள். பிரைஸ் காட். தேவனுடைய திட்டத்தை உடைத்து போடலான்னு நினச்சான். அதனால தாங்க விக்கிரக ஆராதனை அங்கே வந்துச்சு. பிரைஸ் காட். எனக்கு ரொம்ப அந்த பகுதிகளெல்லாம் நான் பிடிச்சி பார்க்குறேன். மோசே
இங்கே விக்கிரக ஆராதனை கீழே நடந்த உடனே கர்த்தருக்கு பயங்கர கோபம் வருது. அப்படி தான் பார்க்குறோம். மோசேகிட்ட சொல்கிறார், மோசே என்னப்பா என் ஜனங்கள் நான் அவங்க நடுவில் உலாவி அவங்க தேவனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி நான் இவ்வளோ அவங்களுக்காக நான் ஆயத்தம் செய்துட்டு இருக்கிறேன். ஐயோ ஜனங்கள் தன்னை கெடுத்து கொள்ளுகிறார்கள், நீ போ இந்த ஜனத்தை விட்டு இவங்களை அழிச்சிடுறேன், நீ உன்னை காப்பாற்றிடுறேன் அப்படின்னு மோசேகிட்ட ஆண்டவர் பேசுகிறார். இதெல்லாம் படித்தவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். உடனே மோசே ஆண்டவர்கிட்ட சொல்லுவான், என்ன ஆண்டவரே இவ்வளவு கிருபியா இந்த பார்வோன்ட்டு விடுதலையாக்கி எகிப்திலிருந்து விடுதலையாக்கிட்டு வனாந்தரத்தில் கொண்டு அழிக்கிறேன்னு சொல்றீங்களே, நீர் அழைத்த உம்முடைய ஜனங்களுக்கு மேலாக உம்முடைய கோபம் பற்றி எறிவது என்னன்னு கேட்குறான். என்னது உங்களுடைய கோபம்? என்ன ரொம்ப டென்ஷனாக இருக்கிறீங்க பாஸ்டர் அப்படின்னு ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் கேட்கலாம். பிரைஸ் காட். ஆமாம், அந்த டென்ஷன் அவருக்கு தான் தெரியும். மோசே அதை பார்க்கல, அதனால தான் மோசைக்கு கோபம் வரல. ஆனால் அதே காட்சியை மோசே பார்த்த உடனே மோசே எப்படி இருந்தான் தெரியுமா? பாருங்க, கையில் இருக்கிற என்னச்சுதான் தேவனுடைய கற்பனை உக்கிர கோபம். தேவன் அப்பமே மேலே இருக்கும்போதே கீழே பார்த்துட்டாரு. அவருக்கு கோபம் வரக்கூடாதான். ஆனால் இவனுக்கு அதை பார்த்த உடனே எப்படி கோபம் வருதுன்னு பாருங்க. உண்மையிலேயே நான் சொல்லுவேன், தேவனுடைய பிள்ளைகள் நாம் சரியா என்ன செய்ய தெரியுமா? தேவனுடைய காரியங்களை பார்க்கல, நமக்கு அநீதி என்னன்னு தெரியாது, தேவ திட்டத்துக்கு எதிரான பிசாசு யாருன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் இன்னைக்கும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் தெரியுமா? ஆண்டவரே அவனை ஆசீர்வதியும் இவனை ஆசீர்வதியும், அவர்களுக்கு மேல் இறங்கும் இவர்களுக்கு இறங்கும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறோம். தேவ திட்டத்துக்கு எதிரான ஒரு திட்டத்தை தான் பிசாசு இன்றைக்கு தேவ ஜனத்துக்குள்ளிருந்து ஆயத்தப்படுத்தி கொண்டு ஆமென் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒரு தேவனுடைய பிள்ளை அறிந்தால் நான் சொல்கிறேன், உங்கள் கண்களிலே ஒரு சொட்டு கண்ணீராகலும் வராமல் தேவ சமூகத்தை விட்டு நீங்கள் போகவே மாட்டீர்கள். பிரைஸ் காட். பிசாசு தான் இதுக்கு காரணம் தெரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. மோசே அந்த காட்சியை பார்த்த உடனே நடுங்கி போயிட்டான். ஐயோ என்ன இது? பிரைஸ் காட். ஆவிக்குரிய வெளிப்பாடு வேணும். ஜனங்கள் கூடி இருக்கிறாங்க, பயங்கர ஆராதனை நடந்துட்டு இருக்கு. ஆராதனை யாருக்கு தான் ஆராதிச்சுட்டு இருக்காங்க? அவர்கள் யாரை ஆராதித்தார்கள்? அந்த வசனம் ரொம்ப அருமையாக இருக்கும். அவங்க என்ன ஆராதிச்சாங்க? அந்த வசனம் இருக்கா பாருங்க. 32ஆம் அதிகாரம் 4-5 வசனம். அவர்கள் கையிலிருந்து இந்த பொன்னை வாங்கி கருபிடித்து ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி, நாளைக்கு யாருக்கு பண்டிகை? அல்லேலூயா கர்த்தரையே ஏகமா. அங்க கர்த்தருக்கு பண்டிகைன்னு அந்த பாட்டு தானே பாடியிருப்பாங்க. சொல்லுங்க. ஏகமாய் துதியுங்கள் அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை தூதி. நல்ல பாட்டு, ஆராதனை நல்ல பாட்டு. பண்டிகை யாருக்கு? பிரைஸ் காட். மோசே இருதயம் உடைந்து போனான். பிரைஸ் காட். முதல் மரணம் அங்கே தான் நடக்குது. சபைக்குள்ளே நடந்த மரணத்தை சொல்கிறேன். இஸ்ரவேலர் எகிப்தை விட்டு வந்த பிறகு வனாந்தரத்தில் ஃபஸ்ட்டு செத்ததே விக்கிரகாராதனையினால தான். சரி, ஆனாலும் ஆண்டவருடைய இறக்கம் வந்துச்சு. திரும்ப ஆண்டவர் ரொம்ப கண்டிப்பாக சொன்னார். மோசே சொன்னான், இது வேண்டாம், இது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம், எல்லாம் ரைட்டு. வனாந்தரத்தில் அப்படி கொஞ்சம் கடத்தி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ கானானுக்குள்ளே, அது வாக்கு பண்ணப்பட்ட அந்த பூமிக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்தார். யாரை? இஸ்ரவேல் ஜனங்களை. இப்போ கானானுக்குள்ளே வந்தாச்சு. என்ன நடக்கு? சம்பவத்தை நான் அப்படி சொல்கிறேன்னா எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக. மோசே மரித்து போனான். மோசே என்ன செய்தான்? ஜனங்களை நடத்தி வந்த மோசே உபாகம புஸ்தகத்தை அந்த நேப்போ மலை, அது சொல்லுவாங்க, இஸ்ரேல் தேசத்துக்கு போனவங்களுக்கு தெரியும். நேப்போ மலைன்னு ஒரு மலை இருக்குது. அவனுடைய கடைசி அதை தொடர்ந்த கானான் தேசத்துக்குள்ளே போயிடலாம். ஆண்டவர் சொன்னால் நீ பார்ப்ப, நீ போக மாட்டேன்னு சொன்னார் பாருங்கள். அதே மாதிரி நேப்போ மலையிலேருந்து நீங்கள் அந்த யோர்தான் ரிவர் தான் உள்ளே கிடக்கும். அதை தாண்டின உடனே எதை பார்த்துடலாம்? இஸ்ரவேலை நீங்கள் அந்த கானான் தேசத்தை நீங்கள் பார்த்துடலாம். எல்லோரும் நம்ம சபையில் நான் ஒரு ஆசைப்பட்டேன் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகணுன்னு. அதுக்காக காசு கொடுக்க மாட்டேன், ஆனால் கூட்டிகிட்டு போகணுன்னு ஒரு ஆசை எனக்கு இருந்துச்சு. ஆனால் நடக்கலை. இப்போ அதுக்குள்ளே லாக்டவுன் வேறு வந்துருச்சு. அந்த நேப்போ மலையில் உபாகம புஸ்தகத்தை கிட்டத்தட்ட 60 நாட்கள் என்று சொல்கிறார்கள். 60 நாட்கள் தங்கியிருந்து உபாகம புஸ்தகத்தை மோசே எழுதி கொடுத்துட்டு மோசே எங்கே செத்து போயிடுறான். மோசைக்கு அப்புறம் யார் லீடராக வர்றாரு? யோசுவா வர்றாங்க. யோசுவா உடனே ஜனங்கள் எல்லாத்தையும் இப்போ குடியமர்த்துகிறான். ஒவ்வொரு கோத்திரத்தையும் பிரித்து ஒவ்வொரு இடத்துலையும் குடியமர்த்துகிறான். அப்படி குடியமர்த்துகிற பொழுது இப்போ பாருங்க, கானானுக்குள்ளேயே என்ன வந்துருச்சு? விக்கிரக ஆராதனை வருது. கானானுக்குள்ளே வந்த விக்கிரக ஆராதனுடைய மிக முக்கியமான நபர் யாருன்னா, இப்போ நம்ம படித்த மீகா. யாரு? மீகா. இவன் வீட்டுக்குள்ளே ஆராதித்த அந்த விக்கிரக ஆராதனை பின்பு பார்த்தீங்கன்னா லாயீஸ் என்கிற ஒரு பட்டணத்தில் பிரதிஷ்டிக்கப்பட்டு
அதுக்கு பிறகு அந்த இடத்துல இருந்து அந்த விக்கிரகங்கள் எடுக்கப்பட்டு தேவனுடைய மகிமையான ஆலயமாகிய சீலோவாவில் இருக்கிற ஆலயத்தில் வைக்கப்பட்டு முதலாவது ஒரு வீட்டுக்கு வந்த அந்த விக்கிரகம் பின்பாக ஒரு கோத்திரத்துக்கு தான் என்கிற கோத்திரத்துக்குள் வந்து தான் என்கிற கோத்திரத்துக்குள் வந்து இருக்கிறதான விக்கிரக ஆராதனை முழு இஸ்ரவேல் சபைக்கும் வந்து தேவாலயத்துக்குள்ள வந்துருச்சுன்னா 12 கோத்திரமும் உள்ள வந்துருவாங்க. முழு சபைக்குள்ளே வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த 12 கோத்திரங்களும் தேவனுடைய மகா பெரிய சாபத்துக்கு ஆளாவதற்கு ஒரு சிறிய மனிதன் தேவனால் அழைக்கப்பட்ட எகிப்திலிருந்து தேவனால் விடுதலையாக்கப்பட்ட ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க கொண்டு வரப்பட்ட ஒரு மனிதனுக்குள் வந்த விக்கிரகம் தாங்க இவ்வளவு பெரிய சாபத்தை கொண்டு வந்துருச்சு. உங்களால் நம்ப முடியுதா? அல்லேலூயா. சின்ன காரியமாக நமக்கு தெரியும், அற்பமான ஒரு காரியமாக நமக்கு இருக்கும். ஆனால் கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். இன்னைக்கு ஆண்டவரை விட்டு உங்கள் முகங்களை திருப்புகிற எல்லாமே என்னதான் சொன்னேன்? விக்கிரக ஆராதனை தான். இப்படி இந்த மீகாவின் குடும்பத்துக்கு என்ன நடந்துச்சு? அவங்க தேவனை விட்டு எப்படி தங்கள் முகத்தை திருப்பினார்கள்? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு 6 காரியத்தை சொல்ல போகிறேன். எத்தனை காரியம் சொல்லுங்கள்? எத்தனை காரியம்? ஆமாம், ஒரு காரியத்தை ஒரு அரை மணி நேரம் பேசினாலும் 6:30 3 மணி நேரத்தில் முடிச்சிருவேன். அதனால் தைரியமாக வசனத்தை சரியாக கேட்டிங்கன்னா நேரமே முடிப்பேன், இல்லைன்னா 3 மணி நேரம் தான். ரைட். இப்போது எப்படி இந்த விக்கிரக ஆராதனை இந்த மீகாவின் வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். முதல் 2 வசனங்களை 17ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை படிங்கள். சாபமிட்டாயே, இந்த பணம் என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான். போதும். இங்கே ஒரு அம்மா, யாரு? ஒரு அம்மா, நல்ல அம்மா, 1100 வெள்ளி பணத்தை எப்படியோ சம்பாதிச்சு வச்சுருக்காங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஒரு எத்தனை? 1100 வெள்ளி காசு. 1100 வெள்ளி காசுங்கிறது நமக்கு இப்போ கால்குலேஷன் விளங்காது. ஆனால் அது மிகப்பெரிய ஒரு தொகை அந்த நாட்களில். இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்டது எத்தனை வெள்ளிக்காசு? ஒரு அடிமையை மீட்கிறதுக்கு கொடுக்கப்பட வேண்டிய வெள்ளிக்காசு எவ்வளவு? 30. நீங்கள் பிரமாணத்தில் அது இருக்கும். அந்த வெள்ளிக்காசு தான் இயேசு மீட்கிறார் 30 வெள்ளிக்காசுக்கு. இந்த அம்மா கிட்ட எவ்வளோ இருந்திருக்கு சொல்லுங்கள்? 100 வெள்ளிக்காசு. எப்படி சம்பாதிச்சிருப்பாங்களோ நமக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் நல்லா சம்பாதிச்சிருப்பாங்களா, உண்மையிலேயே கஷ்டப்பட்டு பாரப்பட்டு ஆண்டுடைய கிருபையில் சம்பாதிச்சிருப்பாங்களான்னா எனக்கு அதில் சின்ன சந்தேகம் இருக்குது. எப்படி சந்தேகம் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த அம்மா வந்து 1100 வெள்ளிக்காசை எங்கேயோ வச்சுருக்காங்க. அதை யார் திருடினது சொல்லுங்கள்? மகன் பேர் என்ன? மீகா. ஒரு அப்பா சொத்தை பிள்ளை திருடணும்னா அப்போ உண்மையாக சம்பாதிச்சிருப்பான்னு உங்களுக்கு புரியுதா? கஷ்டப்பட்டு ஒரு அப்பா சம்பாதிக்கிற சொத்தை பிள்ளைகள் திருட மாட்டாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ இவங்க அம்மா எப்படி சம்பாதிச்சிருப்பாங்களோ தெரியாது. இவங்க ஒரு அம்மா கிட்டேயே, ஒரு தாயிடத்திலேயே, ஒரு தகப்பனிடத்திலேயே ஒரு பிள்ளை திருடனாக மாறணும்னா ஒருவேளை நிச்சயமாய் கண்ணீரோடு என் தகப்பன் ஒரு பாரப்பட்டு சத்தியத்தில் நின்று சம்பாதிச்சாங்கன்னா ஒரு பிள்ளை என்ன செய்யாதுங்க? அந்த பணத்தில் கை வைக்கவே வைக்காது. ஒரு தகப்பனுடைய பணத்தில் போய் கை வைக்குதுன்னா இந்த பிள்ளைக்கு ஏதோ டவுட் இருக்குது அவங்க அப்பா மேலேன்னு அர்த்தம். பிள்ளைக்கே டவுட் இருக்குன்னா எனக்கும் கொஞ்சம் இருக்கலாம்ல. எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீங்க? சரி, எப்படியோ இருக்கட்டும். இந்த தாயும் எப்படி சேர்த்தாங்கன்னு தெரியல. இப்பொழுது அந்த பணத்தை திருடி எடுக்கிறான் என்றால் இவனுக்குள்ளே என்ன இருக்குது? பண ஆசை. முதலாவது விக்கிரகம் என்னது சொல்லுங்க? பண ஆசை. இன்னும் சொல்கிறேன், இவன் இந்த விக்கிரகத்தை திருப்பி கொண்டு வந்து இந்த பணத்தை கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க அம்மா இதை கர்த்தருக்கென்று போட்டுருவாங்க. போட்ட உடனே அதில் ஒரு 200 வெள்ளியை எடுத்துகிட்டு போய் இவன் ஒரு தெய்வத்தை உண்டாக்குனானாம். ஒரு சொரூபத்தை என்று தமிழிலே இருக்கும். ஆங்கிலத்தில் மூல பாஷையில் டெராஃபீம் அப்படின்னு போட்டிருக்குது. என்னது? டெராஃபீம். டெராஃபீம் என்ற வார்த்தையினுடைய அதுக்கு சரியான பொருள் ப்ராஸ்பரிட்டி காட். அது எது? இந்த டெராஃபீம்ங்கிற தெய்வம் எது? ப்ராஸ்பரிட்டி, அதாவது செழிப்பின் தெய்வம். இன்னைக்கு சபைக்குள்ள எல்லாம் ஒரு செய்தி வந்திருக்கு, செழிப்பின் மெசேஜ். கேட்டிருக்கீங்களா? செழிப்பின் உபதேசம். பைபிள் சொல்கிற ஒரே ஒரு உபதேசம் சிலுவையின். எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? செழிப்பின் உபதேசம் என்ற ஒன்றை நான் இது வரைக்கும் பைபிளில் படிக்கலை. எனக்கு இது வரைக்கும் அப்படி ஒரு உபதேசம் தெரியவே தெரியாது. பாஸ்டர், அப்போ உங்கள் சர்ச்சுக்கு வந்தால் இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு ஒரு வேளை என்ன கேட்டிங்கன்னா, ஆமே, நான் சொல்லுவேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அது எனக்கு தெரியாது. செழிப்பின் உபதேசம் என்ற ஒரு உபதேசம் இந்த பைபிளில் இல்லை. இந்த பைபிள் சொல்லப்படுகிற ஒரே ஒரு உபதேசம் சிலுவையின் உபதேசம். ஆனால் சிலுவையின் உபதேசத்துக்குள் வருகிறவனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டு, எல்லா செழிப்பும் உண்டு. கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்வீர்கள்?
பிரைஸ் காட். இவன் என்ன செய்கிறான் பாருங்கள். இவன் திருடுகிறதுனுடைய நோக்கமும் சரி, அதே போல் அந்த தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணுவதன் நோக்கமும் சரி. நான் என்ன செய்ய வேண்டும்? செழிக்க வேண்டும். இன்றைக்கும் கூட தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறவனுடைய பிரதான நோக்கம் என்ன? இன்றைக்கி நீங்கள் ஆண்டோடத்தில் வந்திருக்கிறதுனுடைய பிரதான நோக்கம் என்ன? நிறைய பேருடைய பிரதான நோக்கம் என்னென்னா, நான் நல்லா இருக்கணும், நான் செழிப்பாக இருக்கணும், நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், எனக்கு எல்லா வசதிகள் வேணும், எனக்கு எல்லா வாய்ப்புகள் வேணும். இன்றைக்கி அப்படித்தான். உலகத்தானுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த உலகத்தான் கடவுளை தேடுகிறதற்கு ஒரே காரணம் என்ன தெரியுமாங்க? எனக்கு நன்மை நடக்கிறது. பிரைஸ் காட். அதற்காக அவன் கடவுளை தேடுகிறான். ஆனால் தன் நித்தியத்துக்காக தேவனை தேடுகிற ஒரே ஒரு கூட்டம் தான் இருக்கு. அதுதான் நீங்களும் நானும். ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. அப்பத்துக்காக ஏராளம் பேர் ஆண்டவரிடத்தில் வந்தாங்க. ஆனால் நித்திய வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது எல்லாரும் போயிட்டாங்க. ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்கள்? அவன் சொன்னான், ஆண்டவரே, நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டே, யாரிடத்துக்கு நாங்கள் போவோம்? பிரைஸ் காட். ஒரு காலத்தில் ஆமென் தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நாங்கள் எல்லாம் அப்படி தவிச்சு ஆலயத்துக்கு ஓடி வருவோம். பிரைஸ் காட். இன்னைக்கு ஆண்டவர் எங்களோட ஏதாவது பேச மாட்டாரா? இன்னைக்கு ஆண்டோடைய சத்தம் விளங்காதா? பிரைஸ் காட். ஆனால் இன்னைக்கெல்லாம் ஆமென் ஒரு பிளெஸ்ஸிங் கிடைக்காதா? ஒரு செழிப்பு வராதா? ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா? எத்தனை பரிதாபம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை. இன்றைக்கு திரும்பி பார்ப்பதற்கு கர்த்தர் வாசியுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். எபேசியர் 5:5. பொருளாசைக்காரனாகிய அதில் சொல் விபச்சாரக்காரன், அசுத்தன், என்னது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருள். அப்போ பொருளாசை ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தனா அது யாரு? அவன் யாரு? சபைக்குள்ளே இருக்கா இல்லையா அந்த பொருளாசை? சொல்லுங்க. சபைக்குள்ளே பொருளாசை இருக்கா இல்லையா? அப்போ எவ்வளோ பெரிய விக்கிரக ஆராதனைக்காரர்களாக நம்ம இருந்திருக்கிறோம். இந்த பணத்தின் மேலே நம்ம ஜெயம் எடுத்துருக்குறோமா? ஆதி சபை எப்படி துவங்கிச்சு சொல்லுங்க. ஆதி சபை எப்படி துவங்கிச்சு? பணத்தை கொண்டு வந்து என்ன பண்ணாங்க? அப்போஸ்தலருடைய வாசிங்க பிரதர். அப்போஸ்தலருடைய பாதம்னா எதுங்க? காலை காட்டுங்க. எவனாவது கொண்டு வந்து பாதத்தில் பணத்தை போடுவானா? அப்போ என்ன மைண்ட் கான்செப்ட் அவனுக்கு இருந்திருக்குன்னு பாருங்க. அவன் நிலத்தை விற்று வாசிப்பாத நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்ட கிரயத்தை கொண்டு வந்து நல்லா கவனிங்க. அவன் கையில் வாங்கல அப்போஸ்தலன். பணத்துக்கு அவ்வளோதான் மதிப்பு, அவன் கொடுத்த மதிப்பு. ஆமேன். இன்னைக்கு பெட்டி போச்சுன்னா உங்களுக்கு தனி மரியாதையே இருக்கும். எந்த அப்பாயின்மெண்ட், எந்த பாஸ்டர்ட் அப்பாயின்மெண்ட் வேணும், பெட்டி இருக்குன்னா அப்பாயின்மெண்ட் கிடச்சிரும். பிரைஸ் காட். அன்னைக்கு பணத்தை அப்போஸ்தலர்கள் எங்கே பார்த்தாங்க பாருங்க. கையில் கூட வாங்கி, இன்னைக்காவது உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு அங்கீகாரம் ஜாஸ்தி கிடச்சிருக்கு. உங்கள்கிட்ட கையில் வாங்கி பாஸ்டர் ஜெபம் பண்ணுறாரு, அவன் காலில் வச்சுட்டு போன்ட்டான். அதானது அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சாங்க. அப்படித்தான் சபை துவங்கினது. இன்னைக்கு சபைக்குள்ள எதுக்கு வர்றான் தெரியுமா? அப்போஸ்தலருடைய பாதத்தில் விழுந்தாலும் இந்தியாவில் பாதியை வாங்கிடணும். எப்படி மாறிடுச்சு பாருங்க சபை. எப்படி அப்போஸ்தலருடைய பாதத்தில் விழுந்து, பாஸ்டர் நான் வேணா, நம்ம ஊரில் ஒரு பழம் சொல்லு, காரியம் ஆகணும்னா அப்படிதான் கர்த்தரையே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்றேன். காரியத்துக்காக கர்த்தரை பிடிக்கிறான், அவருக்கு காரியமாகணும். அப்போஸ்தலர்கள் பாருங்கள் தேவனை எப்படி சேவித்தார்கள், தேவனை எப்படி ஆராதித்தார்கள். ஆனால் இன்றைக்கு நேர சபை எப்படி மாறிடுச்சுன்னு பாருங்க. பண ஆசை, பொருளாசை இன்றைக்கு அநேகரை என்ன செய்திருக்கிறது? விக்கிரக ஆராதனைக்காரர்களாக மாற்றி இருக்கிறது. உங்கள் மேலாண்டவர் இரக்கமுள்ளவர்களாக இருப்பாராக. ஒரு ஆமென். பணம் வேண்டான்னு சொல்லலை. பணம் பைபிள் சொல்லுது பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பிரசங்கி அதை சொல்லுகிறார். ஆனால் இன்னொரு இடத்துல பவுல் எழுதுகிறார் தீமோத்தேயுல, பண ஆசை. பிரைஸ் காட். இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வருகிறான். எவ்வளோ நல்ல விஷயம். ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றி வர விரும்புகிறேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட வந்து ஸ்டேட்மெண்ட்டை ஓப்பனாக சொல்லிடுவான். அப்படி சொன்னால் நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் சொல்லுங்கள். இருக்குமா இருக்காதா? ஆமாம். ஒரு விசுவாசி வந்து பாஸ்டர் நாளையிலேருந்து உங்கள் சர்ச்சுக்கே வரப்போகிறோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள். ஆமாம், ஒரு மகிழ்ச்சி இருக்கத்தானே செய்யும். ஒரு ஆடு வருதே அப்படின்னு ஒரு சந்தோஷம். பாருங்கள், ஆண்டவர்கிட்ட அப்படி வந்த உடனே அவர் என்ன சொல்கிறார் அவனுக்கு? லூக்கா 9ஆம் அதிகாரம் 58 வசனமாப்பா. அதற்கு அவனா அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு. இது ஒரு டிஸ்கரேஜ் பண்ணலை. ஒருத்தன் உங்ககிட்ட வர்றேங்கிறான், ஆண்டவர் சொல்கிறார் நரிகளுக்கு குழிகள் இருக்குப்பா, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் இருக்குது, மனுஷகுமாரனுக்கோ
தலை சாய்க்கவே இடம் கிடையாது அப்படின்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? டிஸ்கரேஜாக இருக்குமா இல்லையா? பிரைஸ் காட், ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நம்ம வீட்டுக்கு நாளைக்கு ஒருத்தர் விருந்துக்கு வர்றேன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன். எதுக்கு? ஆமாம், உடனே நீங்கள் சொல்கிறீங்க, நாளைக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு ஊர் வரைக்கும் போகணுன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் பிரதர் அப்படின்னு சொன்னாலே அவன் புரிஞ்சுக்கிடுவான் இவருக்கு வரதுக்கு விருப்பம். சொல்லுங்கள், ஒருத்தர் வர்றாங்க நம்ம வீட்டுக்கு வர்றேன்னு சொல்கிறாங்க, வாங்க பிரதர்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நாளைக்கு நாங்கள் கன்னியாகுமரிக்கு போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாலே அவன் புரிஞ்சுக்கிடுவான் இவருக்கு விருப்பம் இல்லையோ. உண்மையிலேயே ஆண்டவரிடத்தில் இந்த மனுஷன் வர்றதுக்கு கர்த்தருக்கு விருப்பம் இல்லையா என்ன? அப்படி அதுக்கு தான் இப்படி டிஸ்கரேஜ் பண்ணுறாரா? இல்லை. சில நேரத்தில் நம்ம ஆண்டவரிடத்தில் வரும்போதே அவர் யாருன்னு நம்ம தெரிந்திருக்கணும். விளங்குறவங்க அப்படின்னு சொல்லுங்கள். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், இயேசு இங்கே சொல்கிறதுக்கு காரணம் என்ன? எப்பா, இப்போ இயேசு ஒரு பெரிய ஹீரோ. இயேசு யார்? ஒரு பெரிய ஹீரோ, ஒரு சூப்பர் ஸ்டார். நம்ம பாஷையில் சொன்னால் அவர் யார்? ஒரு சூப்பர் ஸ்டார். இயேசு கிறிஸ்து கூட நின்னாலே ஒரு பெரிய கனம்தான். யோசிச்சு பாருங்கள் பாப்பா, இயேசு கிறிஸ்து கூட வந்தாச்சுன்னா அப்புறம் வந்து சாப்பாட்டுக்கு எந்த கஷ்டமும் சொல்லுங்கள். இப்போ இருக்கிற கஷ்டம்லாம் அன்றைக்கி இருந்துச்சா என்ன? 3 நேரத்துக்கு மூக்கு முட்டி சாப்பிட்டுக்கலாம் இயேசு கிறிஸ்து கூட இருந்துட்டிங்கன்னா. அப்புறம் ஊழியம் செய்கிற எங்களுக்கு தெரியும், நாங்கள் இன்றைக்கி இப்படி ஆனது காரணமே இயேசு கிறிஸ்துவோடு இருந்தது தான். விளங்குறவங்க ராமின்னு சொல்லுங்களேன். எந்த வீட்டுக்கு போனாலும் பிரியாணி, எந்த வீட்டுக்கு போனாலும் மட்டன், எந்த வீட்டுக்கு இப்போமே எங்களுக்கு இப்படி கிடைக்குது. நல்ல வேளை இந்த இப்போ கொரோனா இந்த லாக்டவுனில் தான் 5 கிலோ குறைஞ்சிருக்குற. அதுக்கு காரணம் என்ன? கொஞ்சம் தனிமைப்படுத்தி இருக்கிறார் கர்த்தர். விளங்குறவங்க மாத்திராமேன்னு சொல்லுங்கள். பிரைஸ் கார்டு. இல்லைன்னா எங்கள் ஊழியத்துக்கு போகிறோம், பாஸ்டர் சாப்பிடுங்க பாஸ்டர், சாப்பிடுங்க பாஸ்டர். இப்போமே இப்படி இருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போது எப்படி இருந்திருக்கும் அவனுக்கு? பார்த்தா அவர் கூட இருந்தா எதுக்கு நம்ம போயிட்டு கஷ்டப்பட்டு அங்கே போய் நிலத்தில் மண்ணை ஊனி சம்பாதிச்சு கஷ்டப்படுறோம்? இவர் கூட போயிட்டோன்னா நம்மளும் ஒரு ஹீரோ ஆயிடலாம், அவர் கூட நம்மளும் நடந்துட்டு அப்படி ஜாலியாக போயிடலான்னு ஒரு வேளை இவன் நினச்சிருக்கலாம். கர்த்தர் என்ன சொன்னார்? எப்பா, நரிகளுக்கு என்ன இருக்குது? குழிகள் இருக்குது. ஆகாயத்து பட்சிகளுக்கு என்ன கூடு இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு சொல்கிறாரு, உன்னுடைய நான் இப்படி சொல்கிறேன், உன்னுடைய தெருவில் நிறைய நாய்கள் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அந்த நாய்களுக்கு கூட ஒரு இருப்பிடம் இருக்குப்பா. எந்த நாயோ எந்த ஒரு கழுதையோ நான் ராத்திரி எங்கே போய் தங்குவேன்னு நினச்சிட்டு இந்த உலகத்தில் பிறக்கலை. இந்த ஆகாயத்தில் இருக்கிற பட்சிகளை நீ பார்க்குற பார்த்தியா, அதுக்கு கூட சாயந்தரம் ஆச்சுன்னா அதுக்கு எங்கே போய் அடையணும்னு ஒரு இடத்த ஆல்ரெடி பார்த்து வச்சுருக்கோம். எனக்கு அப்படியெல்லாம் எனக்கு ஒரு இடம் கிடையாது, நான் எங்கே அடைவேன்னு எனக்கு தெரியாது. அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? நீ என்கிட்ட பின்பற்றி வர்றேன்னா, நீ என்னை தேடி வர்றேன்னா இதை சார்ந்து வராத. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இதை சார்ந்து வராத, இதை ஃபோக்கஸ் பண்ணி நீ வராத. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என் கூட வந்துட்டேன்னா நான் உன்னை அனாதையாக விட்டுருவேன், உன்னை கை விட்டுருவேன், உன்னை வழியில் கொண்டு போய் போட்டுருவேன். இல்லை, அப்படி கிடையாது. இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனானேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்ததையும் என் கண்கள் காணவில்லை. ஆனால் இந்த ஃபோக்கஸில் நீ வராதேங்கிறார் சர்ச்சுக்குள்ள. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் நம்ம வருவோம். முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அப்படியே நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, ஒரு முறை ஒரு வாலிபன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தான். யாருங்க? ஒரு வாலிபன். அவனுக்கு என்ன பிரச்சனைன்னா சொத்து பிரச்சனை. அவன் சகோதரனுக்கும் அவனுக்கும் இடையில என்ன பிரச்சனை? சொத்து பிரச்சனை. இவன் நல்ல மனுஷன், இவன் உண்மையிலேயே நல்ல பையன், நல்ல வாலிபன். இவன் என்ன சொல்கிறான்னா, ஏசாமிட்ட வந்து, ஏசப்பா, இந்த மாதிரி வந்து என் சகோதரனை வந்து இந்த ஒரு சொத்தில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, நீர் வந்து பாகம் பிரித்து என்னுடையதை எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ அவன் எவ்வளோ நல்ல மனுஷன்? எப்படி புரியுதா புரியலையா? நம்மளை விட நல்ல மனுஷன். அப்படி தான் நான் சொல்லுவேன். அவன் அந்த வசனத்தை வாசிங்க, நீங்கள் அது போனால் தான் உங்களுக்கு புரியும். 12ஆம் அதிகாரம், லூக்கா 12:13. லூக்கா 12:13. சீக்கிரமா. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவர் நோக்கி, போதகரே, என் ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரர்கிட்ட சொல்லுங்க, அவன் வீதம் எனக்கு வேண்டாம். அவன் வீதம் பாகம் பிரி இப்போ 2 பேர் இருக்கேன், 2 சரியாக பிரித்து என்னுடைய வீதத்தை எனக்கு கொடுத்துருங்க ஆண்டவர். இது கேட்குறதுல என்ன தப்பு பிரதர்? ஏதாவது தப்பு இருக்கா சொல்லுங்க. நம்ம தான் இதை டெய்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறோமே. கத்தாவே, எங்கள் அப்பா அம்மா சொத்து பிரிக்கும் போது என் சொத்து கரெக்டாக என்கிட்ட வந்துடணும் ஆண்டவரே. அதனால் அது இல்லை, ஒன்று கூட என் சகோதரன் எடுத்துகிட்டு ஜாஸ்தியாக எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. அதனால் அவங்க எங்கள் அப்பா அம்மா மனசில் இருதயத்தில் தயவு கிடைக்க பண்ணி எப்படியாகலும் சொத்தை கரெக்டாக பிரித்து தரும்படி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு என்கிட்டே நிறைய பேர் ஜெப குறிப்பெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ப்ரைஸ் காட். இவனும் அப்படி தான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டான். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும்? சரிப்பா ஆண்டவர், உனக்கு நான் வந்து சொல்கிறேன், உன் சகோதரனை கூப்பிட்டு சொல்கிறேன், நீ கவலைப்படாத, உன் சொத்தை பாதியாக பிரித்து உனக்கு சரியாக சார சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. நம்ம ஆண்டவர் என்ன பதில் சொல்கிறாரு பாருங்கள். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் உன் சொத்தை பங்கிடுறதுக்காக வைத்தது யாருன்னு கேட்குறாரு ஆண்டவர். எப்படி இருந்திருக்கும் அவனுக்கு? பிரைஸ். என்ன நீ என்கிட்ட வந்து என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிற?
அந்த தேவனை குறித்த வெளிப்பாடு இல்லாதனால தான் இன்னைக்கு சபைக்குள்ள வந்து சொத்தை பங்கு பிரித்து தரணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்ல வர்றேன். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? பிரைஸ் காட். தேவன் யாருன்னு நீங்க தெரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த சொத்தை பங்கிடுறதுக்காக நீங்க ஆண்டவரிடத்துல வந்து கேட்க, இது ஒரு ஜெப குறிப்பா, இது ரட்சிக்கப்பட்டவனுடைய ஒரு ஜெப வேண்டுதலா? இவன் அநியாயமா எல்லாம் கேட்கல. ஏன் சொத்தை பாகம் பிரிச்சு சரியா கொடுங்கன்னு கேட்கிறதே ஆண்டவர் சொல்றார், என்னை உனக்கு நியாயாதிபதியாகவும் உனக்கு பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யா? ஒரு பாஸ்டர் அப்படி சொன்னா ஒத்துக்கிடுவீங்களா என்ன? இந்த பாஸ்டராவது இவர்கிட்ட கேட்காம நம்ம வேற யார்கிட்டயா கேட்போம்? இவர்கிட்ட தானே கேட்க முடியும் நினைக்கலாம். இல்லை, இவர் தானே என்னுடைய எஜமான், இவர் தானே குரு, அப்படி தானே உன்னை நம்பி வந்தேன். ஆனால் அதுக்கு பதில் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஏன் அப்படின்னா அடுத்த வசனம் சொல்றாரு, பின்பு அவர் அவர்களை பார்த்து பொருள் ஆசையை குறித்து நீ எப்படி இருக்க வேண்டும்? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனெனில் உனக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் ஆண்டவர் எவ்வளவு அருமையாக சொல்றாரு பாரு, தம்பி, ஒருவனுக்கு பொருள் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அது அவனுக்கு என்ன இல்லை, நான் உனக்கு ஜீவனை கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறேன்பா. இது உனக்கு ஜீவனை கொடுக்கவே கொடுக்காது. நல்லா கவனிங்க. இன்றைக்கு எதற்காக தேவனுடைய சமூகத்தில் வருகிறோம்? நான் இதை படிக்கிற பொழுது என் மனசில் இருந்ததெல்லாம் நம்முடைய சபையை சார்ந்த ஒரு அருமையான தம்பி தான். அநேகருக்கு தெரியும், நான் சொல்லும்போதே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். கடந்த 1 வருஷங்கள் முழுவதும் 2 சகோதரர்களும் இங்கே வந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு சகோதரன் வருகிறார், இன்னொருத்தர் இல்லை. 2 சகோதரர்களுக்குள்ளேயும் ஒரு 5 சென்ட் இடத்துல வந்த பிரச்சனை, அநேக நாட்கள் பிரச்சனை 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 பிரச்சனை. அதில் ஒருத்தன் ஊழியம் வேற செய்கிறான். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆண்டோடைய ஊழியத்தை பல இடத்துல ஒரு மிஷனரி ஸ்தாபனத்தில் அவருக்கு ஒரு பொறுப்பு. அதனால் இப்போ இன்றைக்கி வட இந்தியாவில் எல்லா பக்கம் ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கிறான். 2 பேரும் இங்கே வந்துட்டு இருந்தாங்க. பிரைஸ் காட். நான் அவங்ககிட்ட சொன்னேன், எத்தனை என்னுடைய அனுபவத்தின் சாட்சியை எடுத்து சொன்னேன், தம்பி இங்கே பார்ப்பேன், நான் இந்த ஊருக்கு வரும்போது பரதேசியாக வந்தேன், படுக்க இடம் கிடையாது, கர்த்தர் இத்தனை எனக்கு கொடுத்துருக்கிறாரு. தேவன் ஒரு வார்த்தை சொன்ன உனக்கு எல்லாம் தருவார். உன் சகோதரன் தானே, ஒரு 2.5 சென்ட் இடத்துல என்ன வந்துட போகுது கொடு. ஒரு முறை அந்த பேச்சுவார்த்தை இங்கே நடக்குது. எத்தனையோ முறை எத்தனையோ பேர் விட பேச்சுவார்த்தை. இதே ஆலயத்துக்குள்ள கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், ஏன்னா இங்கே தான் இருக்கிறாங்க எல்லாரும். பாருங்க, அந்த பேச்சுவார்த்தையில் வந்த கோபம் அவனுக்கு, அந்த இடத்த கொடுக்கறதா, ஒரு செங்கல் வெளியில் போய் எடுத்துட்டு அவனே அவன் தலையில் அடித்து அந்த ரத்தம் இந்த புல்பிட் வரைக்கும் வந்து விழுதுங்க. வெறும் 2.5 சென்ட் இடத்துக்காக. இதுவரைக்கும் அந்த மன்னிப்பு அவனுக்கு கொடுக்க முடியல தன் சகோதரனுக்கு. கடைசி பாஸ்டர் அவங்க சகோதரனுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இன்னைக்கு ஆலயத்துக்கும் வரது கிடையாது. என்னை எங்கேயாவது வழியில் பார்த்தா 2 மடங்கு திரும்பி பார்த்துட்டு போயிடுறான். பொருள் ஆசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அது நமக்கு ஜீவன் இல்லை. யாரை பேசுகிறோம், யாரை பின்பற்றுகிறோம்? வாயிலே முழுவதும் வசனம், வாயிலே முழுவதும் வார்த்தை, ஆனால் இருதயத்திலே பொருள் ஆசை, இச்சை இன்னைக்கு நிறைந்து சபை இன்னைக்கு என்ன செய்திருக்கு தெரியுமா? தேவனை விட்டு தூரம் போய் விக்கிரகாராதனைக்காராய். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனுக்கு உலகம் முழுவதும் கிடைச்சாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஆமென். நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி வந்தேன். இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள், அழிந்து போகிற இந்த பொருளை குறித்து நீங்கள் ஏன் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நில்லுங்கள், அவர் உங்களை நடத்துவார். எத்தனை பேர் சந்தோஷப்படும்? முதலாவது பொருள் ஆசையாகிய விக்கிரகம் நம்முடைய வாழ்க்கையில் நினைச்சக்கூடாதுங்க. பண ஆசையாகிய விக்கிரகம் வரவே கூடாது. பணம் எங்கே தான் இருக்கணும்? நம்ம காலு கீழே வச்சுக்கிடணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். பணத்தை எடுத்து ஒழிச்சு வைக்காதீங்க, பணத்தை எடுத்து சேர்த்து வைக்காதீங்க, பணத்தை எடுத்து தலையில வச்சு கொண்டாடாதீங்க. அது காலில் வச்சுக்காங்க, அப்பப்போ எடுத்து செலவு பண்ணுங்க. விளங்குறவங்க மாத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். பிரைஸ் காட். எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? 2வது பாவம் என்ன தெரியுமா? பாசமாகிய விக்கிரகம். என்னது? பாசமாகிய விக்கிரகம். எப்படி பாசமாகிய விக்கிரகம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ பாருங்க, இவன் திருடுறான். யார்? மீகா. திருடிட்டு இவங்க அம்மா கிட்ட போய் ஒப்படைக்கிறான். இது வந்து நான் திருடன்ல, நீ வந்து சாபம் போட்டல, அந்த பணம் தான் அப்படின்னு சொல்கிறான். உண்மையிலேயே மனம் திரும்பி வந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? இவன் வந்து மனம் திரும்பி கொண்டு வந்து கொடுத்துருப்பான்னு நினைக்கிறீங்களா? அவன் அந்த வார்த்தையை சொல்கிறான். நான் மனம் திரும்பி வந்த மாதிரி தெரியல. மனம் திரும்பி வந்திருந்தா எப்படி சொல்லியிருக்கணும்? நான் ஒரு பாவி, அம்மா நான் பாவம் பண்ணிட்டேன், உங்களுக்கு துக்கம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தான்னா இவன் எப்படி வந்தவன் சொல்லுங்க? மனம் திரும்பி வந்தவன். இன்னொரு கெட்ட குமாரன் மனம் திரும்பி வந்தான். வந்தபோது என்ன சொன்னான்? தூரத்தில் நின்றுட்டு தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் அவன் ஆண்டோர் அந்த தகப்பனை பார்த்து சொல்கிறான், தகப்பனே, நான் உமக்கு விரோதமாகவும் பரத்தின் தேவனுக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்துட்டேன். இனி பிள்ளையா என்னை ஏற்றுக்கிட வேண்டாம், உங்களுடைய வேலைக்காரனா என்னை நினச்சிக்காங்க வச்சுக்காங்க. இது மனம் திரும்புதல். இவன் என்ன சொல்கிறான்னா, நீ எல்லாரும் முன்னாடி சபிச்சல்ல, வாயை திறந்து இன்னும் அவன் பணம்னு வச்சுக்கான்னு கொடுத்துருக்கான். அவ்வளோதான். மனம் திரும்புதெல்லாம் வரல.
சாபத்துக்கு அந்த வசனங்களை நல்லா வாசிச்சு பாருங்க. தாயின் சாபத்துக்கு பயந்து, எதுக்கு இந்த சாபம் எனக்கு வருது, ஆமா நீ தான் சாபம் விட்டுட்டல்ல, அதை வச்சுக்க அவன் பணத்தை அப்படின்னு கொண்டு வர்றான். அப்போ மனம் திரும்புதல் இல்லை. ஆனால் பாருங்கள், அந்த மனம் திரும்புதல் இல்லாத மகனிடத்தில் தாய்க்கு அவ்வளோ ஒரு பெரிய பாசம். மகனே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்கிறாள். எப்படி கர்த்தரால் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவ? கர்த்தரால். யோசிச்சு பாருங்க பார்ப்போம். பண்ணுற அநியாயம் பண்ணிட்டு வந்திருக்கிற அந்த பிள்ளையை பார்த்து என்ன சொல்லியிருக்கணும்? தம்பி இது செய்யக்கூடாதுப்பா, இது பாவம், கர்த்தர் இதை வெறுக்கிறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தா அது சபை. விளங்குறவங்கிறாமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கல் குடிச்சிட்டு சர்ச்சுக்குள்ளே வந்து உட்கார்ந்துருக்கிறான்னா, தம்பி நீ அதை செய்யக்கூடாதுப்பா, இது பாவம், கர்த்தர் அருவருக்கிறாரு, இது உனக்கு நான் கம்யூனியனை ஊற்ற மாட்டேன்னா பரவாயில்ல, நீ என்ன வேணாலும் குடிச்சிட்டு தண்ணி போட்டுட்டு கூட வாயை துற தள்ளிடுறேங்கிறான். என்னது அவன் சொல்கிறது பாவம்னு. இப்போ பெந்தகோஸ்காரன் என்ன பாவம் வேணாலும் பண்ணிட்டு வா, நான் உனக்கு பிளெஸிங் செய்தியாக கொடுப்பேன், நீ சந்தோஷமாக போயிரு அப்படிங்கிறான். எப்படி நடக்கும்? பிரைஸ் காட். இதமான வார்த்தைகளை இன்னைக்கு மகனே எங்கே பாருங்க ஆசீர்வாத செய்தி, எங்கே பாருங்க நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், கீழாக்காமல் மேலாக்குவேன், தலையாக்காமல் என்னென்னமோ ஆக்குவாரான். விளங்குறவங்க ராமன் சொல்லுங்க. எப்படி ஆக்குவார்? அநியாயக்காரன் அநியாயம் பண்ணிட்டு, பாவம் பண்ணிட்டு, திருடி ஏமாத்திட்டு, தாய்க்கு வேதனை கொடுத்துட்டு வந்திருக்கிற கண்டிச்சு உணர்த்த வேண்டிய சபை. பிரைஸ் காட். இன்னைக்கு பாருங்க, சபையில் கண்டிப்புகள் இருக்கா? பிரைஸ் காட். சொல்லுங்க, உங்கள் சபையிலேயாவது இருக்கா இல்லையா? அது மட்டும்தான் அம்பாசிடர் இருக்குங்கிறீங்களா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு அர்த்தம். ஆமென். தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறான். உன் பிள்ளை என்ன தப்பு பண்ணிட்டு வந்தாலும் பரவாயில்ல மக்களே, இன்னைக்கு பென்சில் எடுத்துகிட்டு வந்த, நாளைக்கு பேனா எடுத்துகிட்டு வா அப்படின்னு ஆசீர்வதிக்கிறீங்க. பிரைஸ் காட். நம்ம இது இருதயம், நல்ல தகப்பனுடைய இருதயம் பதறும் இல்லையா? ஐயோ என் பிள்ளை இன்னைக்கு ஒரு பென்சிலையோ ஏதோ எடுத்துகிட்டு வந்துருச்சு, நாளைக்கு என் பிள்ளை ஒரு பெரிய திருட்டில் மாட்டிடக்கூடாது அப்படின்னு அந்த பிள்ளையை போட்டு அடின்னு நினைச்சிடும். அடித்து நாளைக்கு என் பிள்ளை ஒரு பெரிய தப்பில் மாட்டக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு 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 பெற்றோருடைய இடம் எங்கே இருக்கிறது? பிரைஸ் தி லார்ட். என்ன தப்பு பண்ணிட்டு இன்னைக்கு கூட்டம் கூடி வந்தாலும் ஆமீன், தேவன் சொல்லுகிறார், ஆமீன், இந்த நாள் முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி பரிதாபமாக போச்சுன்னு பாருங்க. பாசம் கண்ணை என்ன செய்துட்டு மறைத்துட்டு. இன்னைக்கும் நான் சொல்லுகிறேன், சபையினுடைய கண்ணை என்ன மறைக்கிறது? ஆமாம், வேஷம், பாசம் அல்ல. பாசம் மாதிரி இருக்கிற வேஷம். ஏலியின் கண்களை பாருங்கள். ஏலியின் பிள்ளைகள் கர்த்தருடைய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட உன்னதமான ஊழியக்காரன். அவனுடைய கண்களை பாசம் என்ன செய்தது? மறைத்தது. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பிள்ளைகளை என்னை விட உன் பிள்ளைகளை நேசிக்கிறியாப்பான்னு கேட்குறாரு. ஏலிகிட்ட போய் கேட்குறேன், என்னை விட உன் குமாரர்களை நீ நேசிப்பானேன்? பிரைஸ் காட். 4 தலைமுறை மட்டும் எனக்கு ஊழியம் செய்வேன்னு சொல்லி அபிஷேகித்த ஒரு ஊழியக்காரன் தான் ஏலி. ஒரு தலைமுறை கூட பார்க்கல. பிடரி முறிந்து ஊழியம் செய்கிற இடத்துலேருந்து பிடரி முறிந்து செத்து போயிட்டான். எவ்வளவு பரிதாபம். நீதிமானுடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படாது. ஆனால் இவன் அநீதிமானாக போயிட்டான். பாசம். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைகளை கண்டிப்பதற்கு சிலருக்கு மனதில்லை, பாசம். பிரைஸ் காட். ஆபிரகாம் மாதிரி கையை ஓங்கணும் இல்லையா? பிரைஸ் காட். பாசம். பாசம் வைங்க, வேண்டான்னு சொல்லலை. எந்த இடத்துல கண்டிக்கணுமோ அங்கே கண்டிங்க. எந்த இடத்துல பிள்ளைகளுக்கு எதிராக நீங்கள் கத்தியை ஓங்கணுமோ ஓங்குங்க. பிரைஸ் காட். நான் உங்களுக்கு தாழ்மையோடு சொல்கிறேன், ரொம்ப பிள்ளைகளை நேசித்தவங்க எல்லாம் இன்னைக்கு கைவிடப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? பார்த்து பிள்ளைகளை தொடக்கூடாது, அடிக்கக்கூடாது, எதுவும் என் பிள்ளை ரொம்ப சங்கடப்பட்டுருவாங்க அப்படின்னு வளர்ந்த பிள்ளைகள், வளர்த்தப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் பெற்றோர்களை கொண்டு வந்து இன்னைக்கு ஓல்டேஜ் ஹோமில் தான் அனுப்பியிருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? கண்டிப்பிலையும் அடியிலையும் பாடுகளுக்குள்ள வளர்த்தின பிள்ளைகள் தான் இன்னைக்கு தகப்பனையும் தாயை நல்லா வச்சு காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும்னா, இதுக்கு சரித்திரம் தெரியும்னா வாங்க, இங்கே இருக்கிற ஓல்டேஜ் ஹோம் கார்னியாவில் போய் பாருங்க. அவர்களெல்லாம் பிள்ளையை வளர்க்காதவங்க எல்லாம் கிடையாது, பிள்ளைகள் இல்லாதவர்களும் கிடையாது. ஆமென். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அன்பை இந்த உலகத்தில் நீ யாருக்கு கொடுத்தாலும் அது விக்கிரகம். அதுதான் விக்கிரகம். ஆண்டவரை முதலாவது நேசித்து பாருங்கள். ஆண்டவர் மேலே அன்பு செலுத்த பாருங்கள். பிள்ளையை அடிக்க வேண்டிய இடத்துல அடிச்சு கொடுங்க. சாப்பிடாத போது எவ்வளவு அடி அடிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு நேரம் சாப்பிடாட்டவன் பிள்ளை சாகாது. ஆனால் நான் சொல்லுகிறேன், ஆமீன், சத்தியத்துக்கு எதிராக, தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக பிள்ளைகள் நிற்கிற பொழுது தண்டனை கொடுங்கள். சாப்பிடாட்ட பரவாயில்ல, நாளைக்கு அது எடுத்து சாப்பிட்றதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? பாசம் உங்கள் கண்களை மறைக்கக்கூடாது. பிரைஸ் காட். சபையிலையும் நான் சொல்லுவேன், ஆமீன், எந்த பாசமும் மறைக்காது. இங்கே யார் வந்தாலும் ஒரே செய்தி தான். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? பிரைஸ் காட். கொடுக்கிறவனுக்கு ஒரு செய்தி, கொடுக்காதவனுக்கு இன்னொரு செய்தி கிடையாது.
இங்கே காணிக்க போட்டாலும் சரி, போடாமல் போனாலும் சரி, ஆமீன், ஒரே செய்தி தான். அந்த தேவனுடைய வார்த்தைகளை அப்படித்தான் வேதம் கொடுக்கணும்னு சொல்லுது. வேதம் என்ன சொல்லுகிற பாருங்கள், 2 தீமோத்தேயு அழகாக எழுதுகிறார் பாருங்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சீக்கிரமாக, நேரம் இல்லை. இயேசுவே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், எல்லாரும் சொல்லுங்க, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பண்ணணும். கொஞ்சம் ஏமாந்தாலும் கர்ணம் தப்புனா மரணம். இன்னைக்கு இந்த இடத்துல உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா கொஞ்சம் கூட நான் ஏமாற முடியாது. சொல்ல வேண்டியது சொல்லிட்டு தான் போவேன், எத்தனை மணி ஆனாலும். எப்படி பண்ணணும்? எல்லா நீடிய சாந்தத்தோடும், நல்லா கணுங்க, சாந்தம் இருக்கணும், உபதேசம் இருக்கணும், கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அப்படி இன்றைக்கி சபைகள் செய்ய முடியுதா? எவ்வளோ வீழ்ச்சியை நாம் சந்தித்திருக்கிறோம். பாவம் இன்றைக்கு நம்முடைய கண்களை பாசம் மறைத்திருக்கிறது. பாவம் செய்கிறவனை கண்டிக்க முடியவில்லை. கடந்த நாளில் ஒரு பாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஒரு புதிய சபை, ஒரு புதிய குழு உருவாயிருக்கு. அந்த குழு என்ன சொல்லுதுன்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ என்ன பாவம் செய்தாலும் அது பாவமே கிடையாதான். எப்படி? ரட்சிக்கப்பட்ட பிறகு செய்கிறதுக்கு பேர் தான் பாவம். அவன் என்ன சொல்கிறான், ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செய்தால் அதுக்கு கணக்கே கிடையாது. ஏன்னா இயேசு வந்து நாம் செய்த பாவத்துக்காகவும் செய்ய போகிற பாவத்துக்காகவும் என்ன செய்துட்டாராம், பலி ஆயிட்டார். அதனால நீ என்ன பாவம் செய்தாலும் அது அக்கௌண்டபிலிட்டியில் வராது. அது எல்லாத்தையும் அவர் என்ன செய்துட்டாரு, மன்னிச்சிட்டாரு. உனக்கு ஆக்கனை தீர்ப்பு கிடையாது. சில வசனங்கள் எடுத்துட்டு ஆக்கனை தீர்ப்பு உனக்கு கிடையாது, ஆனால் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவே இதை பாஸ்டே சொல்ல மறுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எவ்வளவு அநியாயம் பாருங்க. 2 விஷயம்தான் நான் அடிக்கடி சொல்கிற காரியம், திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். சிலுவை வரைக்கும் செய்த பாவம், சிலுவைக்கு பின்பு செய்த பாவம். அப்படி தான் பாவத்தை வேறு பிரிக்கணும். எத்தனை? சிலுவை வரைக்கும், சிலுவைக்கு பின்பு. அதை சரியாக சொல்லணும்னா ரட்சிக்கப்படுகிற வரைக்கும், ரட்சிப்பிலிருந்து செய்கிற பாவம். இப்போ ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் செய்த பாவம் அது எதுவானாலும் அந்த பாவத்தை சிலுவையிலே கர்த்தர் சுமந்து தீர்த்தார். அது எண்ணப்படாது, நோ கவுண்டிங். அதை நினைச்சு பார்க்கவே மாட்டார். அதைத்தான் கடலின் ஆழத்தில் கொண்டு வந்து போட்டார். அதை ஏன் ஆழத்தில் இன்னும் கடலின் ஆழம் கண்டுபிடிக்க முடியலைன்னா அது அந்த பாவம் அங்கே கிடக்கு. இன்னொரு இடத்துல சொல்கிறார், என் முதுகுக்கு பின்னாடி நான் போட்டுட்டேன்னாரு. ஏன்னா நம்ம முதுகுக்கு பின்னாடி இல்லை, நம்ம முதுகுக்கு பின்னாடி போட்டோன்னா அதில் தொங்கி ஏறி பிடிச்சி விளையாண்டுருவோம். அவர் முதுகுக்கு பின்னாடி, ஏன்னா அவர் திரும்பி என்ன செய்ய மாட்டார், பார்க்கவே மாட்டார். நம்ம நிறைய நேரத்தில் பாருங்கள், நல்ல ரட்சிக்கப்பட்டவங்க கூட சில நேரங்களில் சின்ன சின்ன தப்பு பண்ணும்போது எனக்கு தெரியும் இவன் அந்த காலத்தில் எனக்கு தெரியும் ரொம்ப மோசமான ஆளுன்றுவாங்க. ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டார். அதை தீர்த்துட்டாருன்னா அது முடிஞ்சிருச்சு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எகிப்தில் என்ன பாவம் பண்ணாலும் வனாந்திரத்துக்கு வந்தபோது என் ஜனம் என் ஜனம் என் ஜனம்னு தான் கூப்பிட்டார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எங்கேயும் அவர் அந்த பார்ஷியாலிட்டியை காட்டினதே கிடையாது. ஆனால் என்றைக்கு ரட்சிக்கப்படுகிறோமோ அந்த நாள் முதல் உள்ள பாவங்கள் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனவன் சரீரத்தில் செய்த நன்மைக்காகிலும் தீமைக்காகிலும் கிறிஸ்துவனுடைய 2 கொரிந்தியர் 5:10 சொல்லுது, கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டுமே என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த நியாய தீர்ப்பு எதற்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ இன்னைக்கு அதெல்லாம் மறைச்சி, அதெல்லாத்தையும் மறைச்சிட்டு இன்னைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளை நீங்கள் செய்கிற தப்பை கண்டுக்கிடாமல் உங்களை ஆசீர்வாதத்தின் பிரசங்கத்தை ஒரு மனிதன் கொடுத்து கொண்டே இருந்தால், நீ நல்லா இருப்ப, நீ மேலாவாயின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா, நல்லா புரிஞ்சுக்காங்க, நீங்கள் எதுவுமே ஆக மாட்டீங்க. கடைசி ஆமீன், நீங்கள் அறியாத ஒரு அக்கினிக்குள் நீங்கள் தீர்க்கப்பட்டு விடுவீர்கள். பிரைஸ் காட். எப்படி ஒரு தண்டனை உங்களுக்கு கிடைக்குதோ, நீங்கள் செய்கிற தப்பு உங்களுக்கு உணர்த்தப்படுகிறீங்களோ, ஒரு ஆலயத்துக்குள்ளே வரும்போது உங்களுக்கு என்ன வரணும்? ஒரு பாவ உணர்வு. ஐயோ நான் தப்பு பண்ணியிருக்கனே அப்படின்னு ஒரு உணர்வு வந்தால்தான் அது செய்தி. எத்தனை பேருக்கு புரியுது? அப்படி வரலைன்னா அதுக்கு பேர் செய்தி பரத்திலிருந்து வந்த செய்தி அல்ல, அது இச்சையினால் வருகிற செய்தி. இழிவான ஆதாயத்துக்காக இன்றைக்கி என்ன செய்கிறார்கள்? தாங்களே என்ன செய்கிறார்கள்? பிரசங்கித்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவை பிரசங்கிக்கும் பொழுது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று அல்லாமல் பேர் பிரசங்கிக்க முடியாது. பாவம் இன்றைக்கி கண்டிக்க முடியாத இடத்துக்குள் சபை போயிற்று. 2வது, பாசமாகிய விக்கிரகம் நமக்குள் வந்து விடக்கூடாது. 3வது நான் சொல்லுகிறேன், மன விருப்பமாகிய விக்கிரகம். எல்லாரும் சொல்லுங்க, மன விருப்பமாகிய விக்கிரகம். எப்படி பிரதர் மன விருப்பம் இங்கே வந்துச்சு? நல்லா கவனிங்க. நான் அந்த பகுதிகளுக்குள்ளே இருந்தால் பேசுகிறேன். இந்த அம்மா இந்த பணத்தை பையன் கொண்டு வந்த உடனே என்ன சொல்கிறாங்க? இது கர்த்தருக்கு நியமிக்கிறேன், இது வேண்டாம், இது அந்த பணம் கர்த்தருக்கு ஊழியத்துக்கு அப்படின்னு ஒப்பு கொடுத்தாச்சு. என்ன கொடுத்தாச்சு? ஒப்பு கொடுத்தாச்சு. அந்த பணத்தில், அதாவது கர்த்தருக்கு நியமிக்கப்பட்ட பணத்தில்
200 வெள்ளியை இவன் மாற்றி எடுத்துட்டு தட்டான் கையில் கொண்டு போய் கொடுத்து ஒரு சொரூபத்தை அவன் பாருங்கள் அந்த வெள்ளியை தன் தாய்க்கு திரும்ப கொடுத்தான். அவன் அதில் 200 வெள்ளி காசை எடுத்து தட்டான் கையிலே கொடுத்தாள். அவன் அதிலே என்ன செய்தான்? இந்த பணம் எதற்கு நியமிக்கப்பட்டது? கர்த்தருக்கு நியமிக்கப்பட்டது. கர்த்தருக்கு நியமிக்கப்பட்டதை இவன் பாருங்கள் தன் விருப்பத்தை நிறைவேற்றுகிறான். அப்படிதானே இருக்கு. இந்த ஆராதனை யாருக்கானது? ஆராதனைன்னா அது யாருக்கு நியமிக்கப்பட்டது? கர்த்தருக்கு நியமிக்கப்பட்டது. தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். அப்ப தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறவர்கள் உங்கள் விருப்பத்தை நீங்கள் சார்ந்திருப்பீர்கள் என்றால் இதைவிட விக்கிரகம் வேறு எங்க இருக்க வேண்டும்? இன்னைக்கு பாருங்கள், நான் தேவனுடைய சமூகத்துக்கு போனது தேவனுடைய விருப்பத்தை நான் அறிந்து கொள்வதற்காக. என்னுடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுவதற்காக தேவ சமூகத்துக்குள் வரவில்லை. தேவனுடைய விருப்பத்தை நான் கண்டுபிடித்து அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நான் ஆண்டவருடைய சமூகத்துக்குள் வந்திருக்கிறேன். புரிந்து கொள்ளுங்கள். ஆமென் சொல்ல பாருங்கள், எவ்வளவு பயங்கரம்னு பாருங்க. சுய விருப்பம், மன விருப்பம். இவனே வந்து பாருங்க, ஒரு விக்கிரகத்தை கர்த்தருக்கு நியமிக்கப்பட்ட பணத்திலிருந்து உண்டாக்குகிறானாம். பிரைஸ் காட். பிள்ளைகளை பிரதிஷ்டை பண்ணதுக்கு ஆலயத்துக்கு கொண்டு வருவாங்க. எப்போ எப்போ குழந்தை பிறந்து 1 வயசுலேயோ 6 மாதத்துலேயோ பிரதிஷ்டை பண்ண. ஏன்னா 10 வருஷம் ஆச்சுன்னா அவனும் வரமாட்டான். கரெக்டா? சரி. அதனால் பிள்ளைகள் வரதுக்கு முன்னாடியே கொண்டு வந்துடணும் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு. அப்போ தான் பிள்ளைகள் வந்து ஆமாம். பிரதிஷ்டைன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் என் பிள்ளையை சொல்லுங்கள், ஒப்பு கொடுக்குறேன். அன்னாள் ஒப்பு கொடுத்தாள், நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றபடினால் கர்த்தருக்கு கொடுக்குறேன். அதுக்கு பேர் தானே பிரதிஷ்டை. கரெக்டாக சொல்லுங்கள். அதுக்கு பேர் தானே பிரதிஷ்டை. கர்த்தாவே உங்களுடைய கரத்தில் என் பிள்ளையை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்துருவாங்க. ஒப்பு கொடுக்கல, உப்பு கொடுப்பாங்க. விளங்குறவங்கிற ஆமேன்னு சொல்லுங்கள். அது ஒப்பு கொடுத்தலாம் என்ன? ஒப்பு கொடுத்துட்டு கடைசி என் பிள்ளை டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும். பிரைஸ் காட். ஒரு ஆத்மா கூட ஆண்டவர் உமக்கு தானே ஒப்பு கொடுத்துருக்குறேன், நீர் உம்முடைய சித்தம் என் பிள்ளை வாழ்க்கையில் நடந்தால் போதும்னு யாராவது ஜெபிக்கிறீங்களா? அதான் உப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னது. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? இந்துக்களில் நிறைய பேர் கடாய் வெட்டி சாப்பிடுவாங்க. இந்த இந்துக்களாக இருந்தவங்களுக்கு தெரியும். வெட்டுறது கடவுளுக்கு, சாப்பிட்றதுக்கு இவன் குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிருவான். ஆமீன். இவனுக்கு ஆசை இருந்துன்னா நம்ம ஒரு 1/2 கிலோ வாங்கி சேர்ந்து சாப்பிட வேண்டியதானே. கடவுள் பேரை சொல்லி இவனே சாப்பிட்டு முடிச்சிருவான். ஆண்டவருக்காக நீங்கள் வாழ்கிறீங்கன்னா பாருங்கள், பேரளவுக்கு தாங்க கர்த்தருடைய நாமம் ஆராதனை எல்லாம். ஆனால் இங்கே எங்கே கர்த்தருடைய நாமம் இருக்குது? நீ ஒரு விக்கிரகத்தை உண்டாக்கி நீ ஆராதிப்பதற்கு ஆண்டவருடைய நாமத்தை நீ யூஸ் பண்ணிக்கிற, அவ்வளோதான். ஆண்டவருடைய நாமத்தை பேரை பேசிக்கிட்டு இருக்கிற. உன்னுடைய விருப்பத்தை ஆராதிப்பதற்காக தேவ சமூகத்துக்கு நாம் வரக்கூடாது. தேவனுடைய விருப்பத்தை அறிந்து கொண்டு செயல்படுத்துவதற்காக நாம் தேவனுடைய சமூகத்துக்குள் என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, என் ஜெப வீட்டை நீ கள்ளர் குகையாக்கினீரேன்னு கேட்கிறார். எவ்வளவு பயங்கரம்! என் ஜெப வீட்டையே என்ன பண்ணிட்டானலாம் சொல்லுங்க. எங்க இருக்கு? மத்த 21:13 வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை நமக்கு. ஜெப வீட்டையே கள்ளர் குகையா மாத்திட்டாங்களாம். எவ்வளவு பயங்கரம் பாருங்க. எப்படி கள்ளர் குகையா மாத்திட்டாங்க? ஆலயத்துக்குள்ள ஆடு மாடு விற்கிறவங்க, புறா விற்கிறவங்க, காசுக்காரர்கள் இதெல்லாம் ஆலயத்துக்குள்ளே வச்சா. உண்மையிலேயே இதெல்லாம் வச்சது நோக்கம் எதுக்கு? ஆராதிப்பதற்கு. நல்லா கவனிங்க, இது வச்சது நோக்கம் ஆராதிப்பதற்கு தான். எதுக்கு? இப்போ எல்லாருக்கும் தெரியும், பலமுறை சொல்லியிருக்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன். இப்போ இந்த ஆடு மாடுகளை ஆலயத்தில் விற்றதனுடைய நோக்கம் என்ன? பலி செலுத்துறதுக்கு, வேற ஒன்றும் கிடையாது. அன்னைக்கு வந்து ஒரு பாவம் பண்ணால் என்ன பண்ணியிருக்கணும்? அதுக்கு ஒரு பலி செலுத்தணும். சின்ன பாவம் பண்ணால் ஒரு சின்ன பலி, ஒரு புறா குஞ்சு இல்லையா ஏதாவது கொடுக்கலாம். கொஞ்சம் பெரிய பாவம் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஆடு, அல்லைன்னா அதோட பெரிய பாவம்னா ஒரு மாடை கொண்டு போய் என்ன செய்யணும்? கொடுக்கணும். எங்கே கொண்டு போய் கொடுக்கணும்? எருசலேமுக்கு தான் போய் கொடுக்கணும். வேறு எங்கேயும் பலியெல்லாம் செலுத்த முடியாது. வீட்டிலெல்லாம் கண்ட இடத்துலலாம் பலி செலுத்த முடியாது. எங்கே கொண்டு போகணும்? எருசலேமுக்கு போகணும். இப்போ சிம்பிளாக புரிய வைக்கிறேன் எல்லாருக்காக. இப்போ ஒரு கோழி குஞ்சு இல்லை ஒரு புறா குஞ்சை கொண்டு போய் பலி செலுத்தணும்னு வச்சுக்காங்களேன். எப்படியாவது வீட்டிலேருந்து ஒரு கேரி பேக் எடுத்து அதுக்குள்ளே போட்டு சோத்திர ஆண்டவரேன்னு மறைச்சி கொண்டு போய் என்ன செய்திடலாம்? ஆலயத்தில் கொடுத்துட்டு வந்துடலாம். நோ ப்ராப்ளம். யாருக்குமே தெரியாது. நம்ம ஆராதனை கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அது என்னதான்? ஒரு புறா குஞ்சு தான். இப்போ ஒரு மாடை எடுத்துகிட்டு போய் பலி செலுத்தணும்னு வைங்க, எப்படி இருக்கும்? இன்றைக்குன்னா நம்ம காரனுடைய டிக்கிக்குள்ளே தள்ளிட்டு கூட கொண்டு வந்துடலாம். அன்றைக்கி காரும் கிடையாது. விளங்குறவங்க மாத்திரம் ராமேன்னு சொல்லுங்கள். இவன் கையில் பிடிச்சிட்டு தான் அந்த மாட்டை எங்கே கொண்டு போகணும்? எருசலேம் தேவாலயத்துக்கு கொண்டு போகணும். இவன் மாட்டை கையில் பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகும்போதே நம்ம ஆட்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க, டேய் நம்மால் இந்த பெரிய பாவம் பண்ணியிருக்கிறான்டா. மனசாட்சி குத்துமா குத்தாதா? ராமேன்னு சொல்லுங்கள். நம்ம மனோஜ் டெய்லி ஒரு மாட்டை பிடிச்சிட்டே ஆர்னியா சர்ச்சுக்கு வந்தாருன்னு வச்சுக்காங்களேன், விடுவீங்களா என்ன நீங்கள்? பிரைஸ் காட். இது படுபாதி இப்படி பாவம் பண்ணுறானே சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? பிரைஸ் காட். ஆண்டவர் பாருங்கள், ஒரு நோக்கத்துக்காக தான் வச்சார். இது என்னன்னா தேவனுடைய நோக்கத்தை பாருங்கள்.
ஒரு நிமிஷத்திலேயே இப்போ ஆராதனை நடக்குது. இந்த ஆராதனைக்கு என்ன நோக்கம் என்னங்க? பிரைஸ் காட். பாருங்கள், முழங்காலில் நின்று அழுது பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரே என்மேல் கிருபையாயிரும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போகிறது எப்படி இருக்கு? ஆமேன். நான் காணிக்கையை கொடுத்துட்டு ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. பாஸ்டர், இப்படி ஒரு பிஸ்னஸ் இருக்கு, ஜோம் பண்ணிக்காங்க, அதில் எனக்கு மாட்டு சக்ஸஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு பாதி ஆமேன் நான் கமிஷன் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது எப்படி இருக்கு? எவ்வளோ பயங்கரம் பாருங்க. கடவுளுக்கே கமிஷன் கொடுக்குற அளவுக்கு சபை மாறிடுச்சு. ஆராதனை யாருக்கு வேண்டும்? பிரைஸ் காட். மன விருப்பமான ஆராதனை. உலக வழிபாடுகள் இன்றைக்கு நம்மை நெருக்கி நிற்கிறது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த ஆராதனையிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலையை தரட்டும். 4வது காரியம். நிறைய வசனங்கள் எழுதினேன், நேரம் இல்லை. நான் யூஎஸில் இருப்பேன். யூஎஸில் போகும்போது எனக்கு ரொம்ப பார்த்த காரியம் என்னென்னா, அந்த வெள்ளிக்கிழமையில் அவங்க ஃப்ரைடே ஃபெலோஷிப்னு ஒன்று நடத்துவாங்க. ஆமாம், அது ரொம்ப ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை, ஆனால் வெள்ளிக்கிழமையில் வீடுகள் ஜெபம். அந்த வீடுகள் ஜெபத்தில் போகும்போதே சொல்லிடுவாங்க, பாஸ்டர் நாங்கள் எல்லோரும் பயங்கர வேலை செய்து டயர்டாக இருக்கிறோம், அதனால் நீங்கள் ஒரு 8 o'clock நிப்பாட்டிடணுன்றாங்க. எத்தனது? சரி, ஓகே, இவங்க வேலையில் இருந்தெல்லாம் டயர்டாக இருக்கிறாங்க போல் இருக்குது, அதனால் பரவாயில்ல, நம்ம ஒரு 8 மணின்னா நான் 7:59 முடித்து கையில் நினச்சிடுவேன், கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் டின்னர் இருக்கும். என்ன டின்னர்? எல்லாருமே கம்யூனிட்டி டின்னர். எல்லோரும் வீடுகளில் இருந்து என்ன செய்வாங்க, ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்றா கொண்டு வருவாங்க. நம்ம ஆட்கள் மாதிரி நீங்கள் தான் ஒன்றுமே கொண்டு வர்றது கிடையாது. ஆனால் அவங்க அப்படி கிடையாது. வரும்போது அவங்களுக்குள்ளே பேசி வச்சுட்டு ஒருத்தர் ஸ்ப்ரைட்டு பாட்டில் கொண்டு வருவாங்க, ஒருத்தர் ஏதோ ஒன்று அவங்களால முடிஞ்சு வித்தியாசமாக பர்கரை கொண்டு வருவாங்க, ஒருத்தர் பிரியாணி செய்து கொண்டு வருவாங்க, எல்லாம் சாப்பிடுவாங்க. அதுக்கு 1 மணி நேரம் ஆயிரும். அப்போ மணி என்ன? 9 மணி. 9 மணிக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுருவாங்கன்னு நானும் உட்காந்துருப்பேன். 12 மணி, 1 மணி, சில நேரம் 3 மணி வரைக்கும் ஆயிருக்கு. 3 மணி வரைக்கும் என்ன பிரதரிச்சாராங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்பாங்க, என்ன பேசுகிறானுங்களே தெரியாது. நானும் அங்கே உட்காந்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு தான் நமக்கு தெரியாத என்ன பேசுகிறதுன்னு. நான் அங்கே போய் உட்காந்து எத்தனை நாட்கள் தெரியுமா? பிள்ளைகள் பாருங்கள், இவ்வளோ சின்ன பிள்ளைகளுக்கு கூட போர் அடிக்காது. அவங்க செட்டை கூட்டிகிட்டு அவங்க ரூமுக்குள்ளே போயிடுவாங்க. இந்த ஆட்கள் கொஞ்சம் செட்டை முதல்ல எங்கன்னு சொன்னாங்க, மீட்டிங் முடிக்கும்போது, பாஸ்டர் ஆமாம் நாங்கள் எல்லாம் வேலையில் டயர்டாக வர்றோம் 8 மணிக்கு. ஆண்டவருடைய நாமத்தை எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க பாருங்கள், யோசித்து பாருங்கள். பிரைஸ் காட். டைம் போகிறதே தெரிய மாட்டேங்க இன்றைக்கி பேசுகிறதுனுக்கு. ஆனால் சர்ச்சில் இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இன்றைக்கி இந்த 1 மணி நேரத்தை கடத்ததுக்குள்ளே நம்ம என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. யாக்கோபு ராகேலுக்காக எத்தனை வருஷம் வேலை செய்தான்? 7 வருஷம். எப்படி இருந்துச்சு? கொஞ்ச நாள். டைம் போனதே தெரியல. 7 வருஷம். பிரைஸ் காட். இப்போ 2 மணி நேரமே நமக்கு 7 வருஷம் மாதிரி இருக்குது. எப்போடா பாஸ்டர் முடிப்பார்? பிரைஸ் காட். அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி நம்ம மாற்றிட்டோம். சுய விருப்பமான ஆராதனை நோ, தேவனுடைய விருப்பம். பிரைஸ் காட். 4வது சொல்லுகிறேன், சுயநலமான ஆராதனை. என்னதுங்க? சுயநலம். சுய விருப்பம் வேற, சுயநலம். சுய விருப்பம்னா என் விருப்பத்தை நிறைவேற்றுவது. சுயநலம்னா எனக்காக, என் விருப்பத்துக்காக நான் எல்லாவற்றையும் செய்து கொள்வது. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லணும். சுயநலம். இன்னைக்கு சபைக்குள்ள சுயநலம் இருக்கா இல்லையா? எங்க இந்த சுயநலம் இந்த இவனுக்கு வந்துச்சு? இவன் பாருங்க, வசனம் 5ல் சொல்லுது, இவன் வீட்டுக்குள்ள ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணி வச்சுட்டான். இப்போ உண்டு பண்றதுக்கு ஒரு பாஸ்டர் வேணும், ஒரு ஆசாரியன் வேணும். இவன் என்ன பண்றான் பாருங்க, அந்த பாஸ்டருக்கு அழைப்பே கிடையாது ஒரு மனுஷனுக்கு. இவன் யாரு? எப்ராஹிம் கோத்திரத்தான். எப்ராஹிம் கோத்திரத்தான் ஊழியம் செய்துக்கு அழைக்கப்படலை. ஊழியம் செய்துக்கு அழைக்கப்பட்டது யாரு? லேவி கோத்திரம். இப்போ இவன் வீட்டுக்குள்ள சர்ச்சு வந்துருச்சு. சர்ச்சு வந்துன்னா அடுத்து என்ன வேணும்? பாஸ்டர் வேணும். இப்போ என்ன பண்ணுறது பாஸ்டருக்கு? வீட்டில் ஒரு நல்ல பிள்ளையை பார்த்து தலைமையில் ஒரு அபிஷேகத்தை பண்ணி நீயே தான் ஆசாரியன்ட்டான். என்ன ஒரு அழைப்பு பாருங்கள். விளங்குறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்கள். பாருங்கள், தன் வீட்டை தன்னுடைய குமாரில் ஒருவனை அவன் நினைச்சதானாம். இது சுயநலம். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்கள். இன்றைக்கு அநேக சபைகள் சுயநலம் உள்ள சபைகளாக மாறிடுச்சு. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்கள், தன்னுடைய சேனலில் இன்னொருத்தர் பிரசங்கம் பண்ண முடியாது. தன்னுடைய ஊழியத்தை தான் பிள்ளையை தவிர வேற ஒருத்தவங்க கையில் கொடுக்க மாட்டான். எல்லாம் சுயநலங்க. பிரைஸ்கா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் 2 ஆண் பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம்தான். அவங்க நினைக்கலாம் இந்த ஊழியத்தை அப்பா எங்கிட்ட கொடுத்துட்டு போவாருன்னு. ஊழியத்தை கொடுக்கலாம், ஆனால் இடத்த கர்த்தர்ட்ட தான் கொடுப்பேன். விளங்குறவங்க ஆமென் சொல்லுங்களேன். அவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டு தேவனால் இந்த இடத்துக்கு வரணும்னு தீர்மானிக்கப்படாமல் நிச்சயமாக இந்த இடம் அவங்க கையில் போகவே போகாது. ஆமென். கர்த்தர் யாருக்கு இதை கொடுக்க சொல்கிறாரோ, கர்த்தர் யார் கரத்தில் இதை ஒப்படைக்கணும்னாரோ தைரியமாக ஒப்படைச்சிட்டு நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் போகிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். என் மனைவி தயாராக இருக்காங்களான்னு அவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் வேணால் போகும்போது பாஸ்டர் அம்மாவை கூப்பிட்டு கேட்டுக்காங்க, உங்களுக்கு அதில் சந்தோஷம் இருக்கா அப்படின்னு. பிரைஸ் காட். என்ன நடக்குமோ எனக்கு தெரியாது. பிரைஸ் காட். சுயநலம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஆண்டவர் கிருபையாக கொடுத்த காரியங்கள். எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? மோசே பாருங்கள், தனக்கு பின்னாடி ஒரு ஊழியக்காரனை
கூடயே ஒரு நல்ல யோசுவா வச்சுருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே நான் யாரை அபிஷேகம் பண்ணட்டும்? இஸ்ரவேல் மந்தை ஆடுகள் மேய்ப்பனில்லாத ஆடுகளாக தோய்ந்து கிடக்கிறாங்க. அப்போ கர்த்தர் சொல்வார், என்ன மோசே நீ என்கிட்ட கேட்குற, நீ பாரு அந்த யோசுவா மேலே கையை வச்சு அவனை அபிஷேகம் பண்ணு, அவனை தெரிந்து கொள் அப்படின்னு அவன் கனத்தை எடுத்துக்கொடு. அப்போ மோசே அபிஷேகம் பண்ணுவார், கர்த்தர் யோசுவாவை ஆசீர்வதிப்பார். விளங்கிக் கொள்கிறவர்கள் ஆமென் சொல்லுங்கள். சுயநலம், இவனுக்கு பாருங்கள் அழைப்பே இல்லைங்க. எத்தனையோ ஊழியக்காரங்க பாருங்கள், தன் பிள்ளைகளுக்கு ஊழியத்தினுடைய அழைப்பே கிடையாது, அழைப்பே கிடையாது. பிரைஸ் காட். அவனுக்கு ஊழியத்துக்கு சம்பந்தமே இருக்காது அது. ஆனால் பாருங்கள், சொத்து பெயரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஆள் காலத்துக்கு பிறகு அவனுக்கு மேலே ஒரு அபிஷேகத்தை ஒரு ஆடியேஷனை கொடுத்து அவனை பாஸ்டர் ஆக்கிட்டு போயிடுவாங்க. இதுக்கு முதல் காரணம் இந்த மீகா தான். இது விக்கிரக ஆராதனை. இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடியும் பணம் இருக்குது. நம்பாதீங்க. விளங்குறவங்க ஆமென் சொல்லுங்கள். பலிபீடமே உங்களை பாவமாக்கிடக்கூடாது. வாசியுங்கள் ஓசியா 8:11 சீக்கிரமாக. பாருங்கள், எப்ராஹிமரை குறித்து ஆவியானவர் என்ன எழுதுகிறார் பாருங்கள். எப்ராஹிமர் பாவம் செய்கிறதற்கு ஏதுவாய் சர்ச்சை கட்டுனதே பாவம் பண்றதுக்குங்கிறாரு. எவ்வளவு பேருக்கு புரியுதுங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கும் பாருங்க, நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் இவருக்கு பயங்கர விசேன் போல இருக்கு, இந்தியா முழுசு இடத்த வாங்கி சர்ச்சை கட்டுறாருன்னு. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறதா விசேன். அவர் என்ன பார்க்குறாருன்னா, அமெரிக்காவில் இருக்கும்போதே இங்கே கொஞ்சம் இடத்த என்ன செய்தரணும், வாங்கி போட்டணும். அதுக்கு பேர் ஊழிய தாகம். எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தர் தரிசனத்தை கொடுத்து சபையை ஆரம்பித்தா பரவாயில்ல, இப்போ சொத்துக்களை வாங்கி போடணும்னா ஏதோ ஒரு பேஸ் வேணும்ல. எத்தனை பேருக்கு புரியுது? பிரைஸ் காட். ஹல்லேலூயா. வெளிநாட்டில் நிறைய பேர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? அதுவும் இல்லை, குறிப்பிட்ட மலையாளிகள் அவங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அங்கே இருக்கும்போதே ஸ்பான்சர்ஷிப்பை பிடிச்சிட்டு இந்தியாவுக்குள்ளே ஓரளவுக்கு என்ன செய்தரணும். ஆமாம், மலையாளிகள் ஒன்று பார்க்குறா சரியா? ஆமாம், நிறைய பேரை நான் அப்படி பார்த்ததுனால சொல்கிறேன். அவங்க விருப்பம் என்னென்னா, அங்கே இருக்கும்போதே என்ன செய்தரணும், ஒரு பேஸை உருவாக்கி, ஒரு ஸ்பான்சரை பிடிச்சி ஒரு 100 இடத்துல சபையை உருவாக்கி என்ன செய்தரணும். அப்புறம் ரிட்டையர்மெண்ட் காலம் வரும்போது போய் என்ன செய்தரணும், நம்ம அதனுடைய மேனேஜராக இருந்து வாழ்ந்துடலாம். எத்தனை பேருக்கு இது ஒரு சுயநலம் இல்லையா? வழங்குறவங்க ராமன் சொல்லுங்களேன். தரிசனம் வேண்டாமா? கர்த்தருடைய அழைப்பு வேண்டாமா? ஆரானை போல் அழைக்காவிடில் இந்த கனமான ஊழியத்தை. அப்படிப்பட்ட ஒரு மனுஷங்கிட்ட சிக்கி தான் நான் இந்த ஊழியத்தில் இவ்வளோ பாடுபட்டேன். பிரைஸ். அவருக்கு அழைப்பு இல்லை. ஆமீன். அவர் என்ன நினைச்சார்? அப்படி இந்த இடத்த எழுதி கொடுக்கும்போது அவர் இது மொத்தமாக எடுத்துகிட்டு போகணுன்னு தான் நினச்சார். நான் தான் அன்றைக்கி பாதி எழுதி கொடுத்தேன். அவங்களுடைய நோக்கம் வேறவா இருந்துச்சுன்னு பின்னாடி தான் நான் கண்டுபிடிச்சேன். எதற்கு சொல்கிறேன்னா, இப்படி ஆயிரமான மனிதர்கள் எழும்புகிறார்கள். கவனித்துக் கொள்ளுங்கள். சுயநலம். பலிபீடத்தையே அவங்க என்ன செய்தாங்களாம், பாவம் செய்வதற்கு ஏற்படுத்தினார்களாம். அடுத்தது ஆண்டவர் சொல்லாரு, என் பைபிளுடைய ரகசியத்தை நான் என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்தேன், அவைகளோ அந்நிய காரியமாய் கண்டுபிடித்தார்கள். அடுத்து சொல்றாரு பாருங்க, 12:13 ஆமா, அவங்க எல்லாரும் சர்ச்சில் அன்பின் விருந்து தான் எல்லாரும் சாப்பிட்டாங்களாம். ஆமேன். எனக்கு செலுத்தப்படும் மாம்சத்தை அவர்கள் பலியிட்டு புசித்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவங்க மேலே எப்படி இல்லை, பிரியமாயிரார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எப்ராஹிமை பற்றி அந்த 7ஆம் அதிகாரம் 8ஆம் அவன் திருப்பி போடாத அப்பம் அப்படின்ட்டார். அவன் யாரு சொல்லுங்க? எப்ராஹிம் யாரு? பலிபீடத்தையே பாவம் செய்கிறதுக்கு பயன்படுத்தினான். நம்ம பாவம் செய்கிறவங்க ஆலயத்தில் வந்து கெஞ்சி மன்னிப்பு கேட்குற ஒரு இடம் தான் ஆலயம். இங்கே வந்தே பாவம் செய்துட்டு போனால் எப்படி இருக்கும்? ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். வீட்டில் தூக்கம் வருதுன்னா ஆலயத்தில் வந்து, ஆண்டவரே எனக்கு தூக்கம் வரக்கூடாதப்பா அப்படின்னு வந்து ஜெபம் பண்ணிட்டு போனீங்கன்னா அது பரவாயில்ல. இங்கே வந்தே தூங்குனீங்கன்னா, பலிபீடத்துக்கு வந்ததே என்னதுக்கு, எதுக்கு வந்தோம் சொல்லுங்கள்? பலியிடுறதுக்கு, ஆராதனைக்கு வந்தோம். இங்கேயே நம்ம சாபத்தை வாங்கக்கூடாது. இதுதான் காயின் செய்த ஆராதனை. சுய விருப்பமான ஆராதனை. காணிக்க கொடுத்தே கெட்டு போனவன் வந்தான். விளங்குறவங்க மாத்திரம் கர்த்தருக்கு தானே கொடுத்தாவணும். ஆனால் ஆண்டவர் இப்படி செய்வார்னு நினச்சே பார்க்கல. வேண்டாம், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சுயநலம் வேண்டாம். தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும். 6 காரியம் தான், 2 காரியம் தான். இன்னும் மனக்கடினமான ஆராதனை. எல்லாரும் சொல்லுங்கள், மனக்கடினமான. ஆமாம், என்ன மனக்கடினம்? இங்கே பாருங்கள், ஒரு ஆசாரியனை கண்டுபிடிச்சிட்டான். யார்? மீகா. கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆசாரியன்ட்ட போய் சொல்கிறான், நான் உனக்கு பணம் கொடுத்துட்றேன், உனக்கு மாத சம்பளம் தந்துடுறேன், நீ என் கூடயே இருந்துரு, என் வீட்டிலே கொஞ்சம் விக்கிரகங்கள்லாம் இருக்குது, அதுக்கு நீ ஒரு ஆசாரியனாரு, எங்களுக்கு எல்லாருக்கும் நீ தகப்பனாக மாறிடு அப்படின்னு ஒரு ஆசாரியனையும் இவன் அபிஷேகம் பண்ணுகிறான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு பிள்ளை ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணும் பொழுது, ஒரு ஆசாரியனை அபிஷேகம் பண்ண வேண்டிய தேவை எங்கேருந்து வந்துச்சு? ஒரு வீட்டுக்குள்ளே ஏற்கனவே பிள்ளை அபிஷேகம் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஆசாரியனை அபிஷேகம் பண்ண வேண்டிய இவன் மனசாட்சி குத்திக்கிட்டு இருந்திருக்கு. அதுக்கு அர்த்தம் என்ன? ஏன்னா அவனுடைய என்னதான் இருந்தாலும் அவன் வந்து தேவனுடைய நகரத்தான் இல்லையா?
லேவியன் அல்லாத ஒருவனை ஆசாரியன் ஆக்கினதை குறித்து அவனுடைய மனது ஒரு இப்போ சூழ்நிலைக்காக ஆசாரியன் ஆக்கினாலும் இப்போ லீகலாக வர்றான் பாருங்க. எப்படி வர்றான்? லீகலாக வர்றான். ஆனால் அந்த லீகலும் அன்லீகல்னு சொல்ல வந்தேன். சிலர்லாம் பாருங்க, ஒரு தப்பை கரெக்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு பெரிய தப்பை சரியாக செய்வாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ஆசாரியன் தான் வந்தாலும் தேவ திட்டத்தின்படி அவனை கொண்டு வந்து வைக்கல. மாறாக பணத்தை காட்டி, என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, உனக்கு மாதம் மாதம் சம்பளத்தை நான் கரெக்டாக கொடுத்துருவேன், நீ வந்துரு அப்படின்னு சொல்லி. இப்போ ஏன்னா மற்றவங்க கேட்பாங்கல்ல, எங்கே அவன் ஒரு எப்ராஹிமின், ஆண்டவர் அவனை ஆசாரியனை வைக்கலை, எப்படி நீங்கள் அவனை வச்சுருக்கிறீங்க அப்படின்னு நாளைக்கு 4 பேர் நம்மளை கேட்டக்கூடாது. அதனால இப்போ ஒரு லேவியனை வச்சுட்டோன்னா 4 பேர் கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லலாம். ஆனால் சொல்லுறேன், யாரை வைத்தாலும் விக்கிரகாராதனை தானே. அது நீ வச்சு உன் பிள்ளைய வச்சா என்ன, லேவியனை வச்சா என்ன? இன்னைக்கு பணத்தை காட்டி யாரை வேண்டுமானாலும் விலைக்கு வாங்கி விடுகிறான். பிரைஸ் காட். இன்னைக்கு பணம் இருந்தால் போதும், எல்லா லேவியனும் இன்னைக்கு கிடைப்பாங்க. விளங்குறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மனக்கடினம் நல்லா நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. தண்டில் சேவகம் பண்ணின ஒருவனும் என்ன செய்யக்கூடாது? பிழைப்பு கெடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள கூடாது. சேர்ந்து சொல்லுங்கள் ஒரு ஆமென். ஹல்லேலூயா. மனக்கடினம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாதுங்க? வரவே கூடாது. அடிக்கடி பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் முடிவுகளை மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. அடிக்கடி முடிவுகளை மாற்றுறதுன்னு அர்த்தம் என்னென்னா, அவன் தரிசனம் இல்லாமல் இருக்கிறான்னு அர்த்தம். அவன் என்ன செய்கிறான்? ஆமாம், அடிக்கடி முடிவுகளை மாற்றக்கூடாது. எடுக்கிற தீர்மானத்தை உறுதியாக எடுத்து அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்கணும். அதுதான் தேவனுடைய பிள்ளை. ஆமென். உலகத்தார் சொல்லுவாங்க, ஒரு தடவை சொன்னால் அதையாவது நல்லா சொல்லுங்க. ஒரு தடவை சொன்னால் நான் 100 தடவை சொன்ன மாதிரி. இன்றைக்கி பாஸ்டர்ஸ் எல்லாம் 100 தடவை சொன்னால் தான் ஒரு தடவை சொன்ன மாதிரி. என்னை எப்போ மாறுவாங்கன்னு யாருக்குமே தெரியல. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வார்த்தையில் எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த மீட்டிங் ஆரம்பிச்சிடலாமா, அந்த மீட்டிங் ஆரம்பிச்சிடலாமா, இரவு ப்ரேயர் ஆரம்பிச்சிடலாம், எல்லாம் சொல்லிவிட்டு ஒரு பயிலும் கூட இருக்க மாட்டான். அதனால் நான் ஆரம்பத்தில் நானும் இப்படி தான் போய் தடுமாறி இருக்கிறேன். இப்போல்லாம் யார் சொன்னாலும் நீங்கள் வீட்டில் ஆரம்பிங்க பிரதர், நாங்கள் சர்ச்சில் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன்ருவேன். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஆமென். அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் நம்ம இடையில கூப்பிட்டு ஒரு பைபிள் ஸ்டடி வச்சா நல்லா இருக்கும்பாங்க. சொல்கிறவன் 3வது வாரம் கூட வரமாட்டான். ஆமாம், நானும் புரிஞ்சுக்கிட்டேன். அடிட்டு ஆமாம், இவங்க ரொம்ப வாஞ்சியாக இருக்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு நம்ம இங்கே பைபிள் ஸ்டடியில் ஒரு வாரம் முழுசும் படித்து கற்று பைபிள் ஸ்டடிக்கு ஆயத்தமாகி வந்தோன்னா ஒரு ஆத்மா கூட இருக்காது. அதனால் இன்றைக்கி புதிய ஐடியாலாம் கொடுத்துட்டு யாராவது வந்தாங்கன்னா நேரே சொல்லிடுவேன். என்ன சொல்லிடுவேன்? நீங்கள் வீட்டில் செய்யுங்க. விளங்குறவங்க ராமன் சொல்லுங்களேன், கர்த்தர் எனக்கு சொல்லட்டும், ஆண்டவர் சொல்லி செய்யுங்க, ஆண்டவர் சொல்லி காரியங்களை செய்யுங்க. ஆமேன். நம்முடைய மனதை கடினப்படுத்தவே கூடாது. தேவ திட்டத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கடைசியாக ஒன்றை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பொய் சாட்சிக்காரன் அல்லது பொய் சாட்சி ஆகிய விக்கிரகம். எல்லாரும் சொல்லுங்கள் ஒரு ஆமேன். இது ரொம்ப பயங்கரமானது. இப்போ இந்த மீகா ஒரு லேவியன் கிடச்சிட்டான் பாருங்க. யார் கிடச்சிட்டா? ஒரு லேவியன்னா கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் கிடைச்ச உடனே இவன் உடனே கர்த்தர் தனக்கு அனுகூலமாக இருந்தார், நன்மையாக இருந்தார் என்று பிரசித்தப்படுத்துகிறான். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் தனக்கு அனுகூலமானதுனால தானே ஒரு லேவியனையே பாருங்க. இவன் எங்கேருந்தோ வந்தான், வழிபோக்கனாக தான் வந்திருக்கான். வந்து இவன் வீட்டில் ஒரு பாஸ்டர் கிடைச்ச உடனே இந்த பொய் சாட்சினால தேவன் தன்னோடு கூட இருப்பதை இவன் நிரூபிக்க முயற்சி செய்கிறான். விளங்குறவங்க ஆமென் சொல்லுங்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். சபைகளுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? உண்மையிலேயே அந்த சபையில் யார் இல்லை? கர்த்தர் இல்லை. வசனம் இருந்தால் தானங்க கர்த்தர் இருப்பார். வார்த்தையை என்னைக்கோ வீசியாச்சு. அப்போ கர்த்தர் எங்கே அந்த சபையில் இருப்பார்? ஆனால் அந்த சபையில் இப்போ கர்த்தர் இருக்கிறாங்கன்னு 4 பேர் நம்பணும்னா என்ன வேணும்? சாட்சி வேணும். பிரைஸ் காட். இப்போ சாட்சியும் வரும். நல்லா கவனிங்க, சாட்சியும் வருது. இப்போ இந்த உண்மையிலேயே இது பொய் சாட்சின்னு சொல்ல முடியாது, உண்மையான சாட்சி. ஒரு லேவியன் கிடைக்கிறது அவ்வளோ சாதாரணம் கிடையாது. ஒரு அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் கிடைப்பது ஒரு அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. தி கிரேட் மிராக்கிள். ஆனால் நான் சொல்லுகிறேன், அந்த மிராக்கிள் நடந்ததுனால தேவன் உன் கூட இருக்கிறாருங்கிறது பொருள் இல்லை. பிரைஸ் காட். எத்தனை மிராக்கிள் வேணாலும் நடக்கட்டும், எத்தனை அற்புதங்கள் வேணாலும் நடக்கட்டும், தேவனுடைய வார்த்தையை நீங்கள் எப்பொழுது விடுகிறீர்களோ அப்பொழுது தேவன் உங்களை விட்டு விலகி போவார். அங்கே தேவன் இருக்க மாட்டார். பிரைஸ் காட். அப்புறம் எப்படி பிரதர் அற்புதம் நடக்குது? நிறைய பேர் கேட்குற காரியம், அற்புதம் இல்லைன்னா கர்த்தர் இப்படி ஆண்டவர் அவங்க கூட அற்புதம் எல்லாம் செய்யலைன்னா, ஆமாம் எப்படி பிரதர் நீங்கள் பொய் சொல்கிறீங்க? நம்ம சொல்கிறது பொய்யா? பைபிள் சொல்லுது, சத்தியத்தை அவர்கள் விசுவாசிக்காமல் போனது நிமித்தம் பொய்யை நம்பத்தக்கதான வஞ்சகமான ஆவியை தேவனே அனுப்பினாராம். சத்தியத்துக்கு தெசலோனிக்கேயர்ல எழுதுறாரு, சத்தியத்துக்கு செவிசாய்க்க மனதில்லாமல் போனபடினால் பொய்யை நீ நம்புப்பா அப்படின்னு தேவன் பொய்யின் ஆவியை எழுப்பி வச்சிருக்கிறாருங்க.
நம்பத்தக்க அவர்கள் என்ன செய்வார்களாம்? தெரிந்து கொள்ளவர்களையும் வீழ்த்து செய்யும்படி அடையாளங்களாலும் அற்புதங்களினாலும் வல்லமையான காரியங்களை செய்வார்களாம். பைபிள் ஆண்டவர் என்னைக்கும் எழுதி வச்சுட்டாரு. ஆனால் இன்னைக்கு நமக்கு புரிய மாட்டாங்க. பிரைஸ்களா, ஒரு பேனாவும் பேப்பரை எடுத்துகிட்டு வந்தால் சாட்சி வரத்தான் செய்யும். இங்கே கூட நான் எழுதணுன்னா 1000 சாட்சி வரும். இங்கே யாரையும் நான் அப்படி சாட்சி சொல்ல வைக்கிறதில்ல. உங்களுக்கு ஆண்டவர் செய்த சொல்லணும்னா சொல்லிட்டு போங்க. அப்படியே சொன்னால் நான் எத்தனையோ சாட்சிகளை நான் கேள்வி பார்க்குறோம். ஆனால் ஒரு சாட்சிக்கு நான் மகிமை எடுத்தது கிடையாது. எனக்கு ஒன்று தெரியும், அழைச்சவர் உண்மை உள்ளவர், அவர் நடத்துவார். எல்லாருக்கும் சாட்சி இருக்குது. நான் கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். இந்த ஒரு இன்னர் ஹீலிங்னு ஒரு மிஷன் இருக்குது. அதுக்கு பேரே இன்னர் ஹீலிங் தான். நீங்கள் வேணுமானா போய் அதை கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள். அவங்களுடைய விஷயம் என்னென்னா, பாவத்தை வாந்தி எடுத்து தொலைச்சி போட்டுறது. என்னது இன்னர் ஹீலிங்னு அர்த்தம்? என்ன? பாவத்தை கேட்கும்போதே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குல்ல? ஆமாம். அந்த ஒரு மீட்டிங் இப்போ தொண்டாமுத்தூரில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்துச்சு. சரிடா, நம்மளும் ஏதோ சொல்கிறாங்களே அப்படின்ட்டு என்னமோ, எனக்கு அதை சரியாக தெரியாது, என்னமோ சொல்கிறாங்களேன்னு போனால், அந்த ஜெயா தேட்டர்னு ஒன்று இருக்குது. நம்ம பிரதர் பார்த்திபன், நான் ரொம்ப நேசிக்கக்கூடிய சகோதரர், அந்த இடத்துல தான் நடக்குது அந்த கூட்டம். அதனால் அண்ணன் பார்த்திபனுக்கும் அது தெரியும். பெந்தகோஸ்தே எல்லா சர்ச்சும் அங்கே உள்ளே தான் கிடக்குதுங்க. நானும் போயிருந்தேன். போயிட்டு பார்த்தா வெளியில் பக்கெட்டை அடுக்கி வச்சுருந்தானுங்க. பக்கெட் அடுக்கி வச்சோன்னே பார்த்தா, சிஸ்டர்லாம் இங்கே இருக்காங்க, பக்கெட் அடுக்கி வச்சுருந்த பார்த்தா நான் என்ன நினச்சேன், காணிக்கை எடுக்கிறதுக்காக இவ்வளோ பக்கெட் வச்சான். அப்படினால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பக்கெட்டில் காணிக்கை எடுக்க மாட்டானே. நம்ம 10 ரூபா தானே. எனக்கு புரியலை இவ்வளோ பக்கெட் எதுக்கு வந்திருக்கேன்னா, கடைசி தான் அங்கே ஒருத்தர்கிட்ட கேட்டேன், எதுக்கு பிரதர் இந்த பக்கெட்னா? வாந்தி எடுக்க போகிறதுக்குண்ணா. வாந்தி பக்கெட்டில் எடுக்க போகிறாங்களா அப்படின்னு. கடைசி பார்த்தா அவன் என்ன சொல்கிறான்னா, நம்ம பாவத்தை என்ன செய்யணும், நமக்குள்ளே இருக்கிற பாவத்தை துரத்தணும்னா நம்ம எல்லோரும் என்ன செய்யணும்? வாந்தி எடுக்கணும். இந்த வாந்தியின் மூலமாக உங்கள் பாவங்கள் மாறும். அப்படி பாவங்கள் மாறும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் சரீர சுகம் உண்டாகும். நீங்கள் அற்புதங்களை பார்ப்பீங்க. இவன் எவனாவது நம்புவானா? இதை நம்புறதுக்கு கொஞ்சம் சாட்சிகளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பயங்கர சாட்சிகளுங்க. அவங்க வரும்போது அவங்களும் பார்த்தீங்கன்னா பெரிய மெடிக்கல் ரிப்போர்ட்டு, எக்ஸ்ரே, ஸ்கேன் ரிப்போர்ட் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரான். அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்படி தாங்க இந்த பாஸ்டர் வந்து இந்த கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணார், அப்போ நாங்களும் நம்பலை, நாங்களும் அதை விசுவாசிக்கவே இல்லை, இவர் ஏதோ போய் சொல்கிறாருன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டோம். சரி, கடைசியில் எல்லார் கையிலையும் பக்கெட் கொடுத்தோன்னு எங்கள் கையிலையும் பாஸ்டர் கொடுத்தாரு, நாங்களும் துப்பணுமேனு துப்பி வாந்தி எடுத்தோம். கடைசி பார்த்தீங்கன்னா மறுபடி போய் ரிசல்ட்டை செக் பண்ணி பார்க்குறோம், என்னுடைய கேன்சர் மறைஞ்சிருச்சுங்கிறான். இதை பார்த்த உடனே நம்ம ஆட்களுக்கு இன்றைக்கி எப்படியாவது வாந்தி எடுத்தோங்கிற ஆசையாக வந்துருச்சு. பிரைஸ் தி லார்ட். உண்மையாக சொல்கிறேன், ஒரு விசுவாசி கூட பக்கெட் வேண்டான்னு சொல்லவே இல்லை. அத்தனை விசுவாசியும் பக்கெட் வாங்கியிருந்தாங்க. நான் அந்த வெளியில் வந்து சரி என்னதான் நடக்குன்னு பார்த்தா, வாமிட்டு வர அவ்வளோ சீக்கிரம் வருமா என்ன? உங்கள் கையில் ஒரு பக்கெட்டை கொடுத்து வாந்தி எடுங்க. அவங்க சொல்கிறான், துப்பு 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 அப்படிங்கிறான். எச்சியை முதல்ல துப்பிக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அப்படியே ஒவட்டி வாந்தி வந்துருச்சு. இந்த ஸ்மெல்லே பக்கத்தில் உள்ளவனுக்கு வாந்தி எடுக்க வந்துருச்சு. கடைசி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பாஸ்டர் வல்லமையாக பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஒருத்தர் பச்சை பச்சையாக வாந்தி எடுக்கிறான். அவன் சொல்ல, இந்த பாவம் உன்னை விட்டு அகன்று போகிறதுன்னா. அவன் கீரை சாப்பிட்டு வந்துருப்பான். பிரைஸ் காட். ஒருத்தன் மஞ்சையாக வாந்தி எடுக்கிறான். அவன் என்னத்தை சாப்பிட்டானோ தெரியாது. அவர் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா தியேட்டர் முழுசு ஒரே வாந்தி. கடவுளை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. இது நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். இதுக்குள்ளே இருந்தது யாரும் நீங்கள் சொல்கிற பாவிகளோ, நீங்கள் சொல்கிற அவிசுவாசிகளோ, இல்லாத தேவனை அறிய எல்லாம் பெண்டகோஸ்தே ஊழிய, அதாவது நான் சொல்கிறேன், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட சபைக்குள்ளே இருந்தவங்க இத்தனை எனக்கு தெரியும். நான் தைரியமாக பிரசங்கம் பண்ணேன்னா யாருன்னு கேளுங்க, அந்த கூட்டத்துக்குள்ளே போனால் அத்தனை பேர் முன்னாடி நிப்பாட்டுறேன். ஏன்னா பாஸ் வேசி அதுக்குள்ளே உண்டு. விளங்குறவங்க ராமேன்னு சொல்லுங்கள். இதுக்கு பின்னாடி இருந்தது என்ன தெரியுமா? சாட்சி. டிவியை ஓப்பன் பண்ணி பாருங்கள், கல் வச்சுருக்கிறவனும் சாட்சி வச்சுருக்கிறான், மாந்திரம் பண்ணுறவனும் சாட்சி வச்சுருக்கிறான். நல்லா கவனிச்சுக்காங்க. பிரைஸ் காட். எல்லாரும் மாந்திரக்காரன், சூனியக்காரன், எல்லாருக்கும் சாட்சி இருக்குது. பேரூர் கோயிலையும் சாட்சி இருக்குது, திருப்பதியிலையும் சாட்சி இருக்குது. சொல்லுங்க ராமேன். பிரைஸ் காட். அதனால் சாட்சியை குறைவா சொல்லலை, சாட்சி இல்லைன்னு சொல்லலை, கர்த்தர் அப்படி செய்ய மாட்டான்னு சொல்லலை. ஒன்றை மட்டும் சொல்கிறேன், ஆமீன். தேவன் என்னோடு கூட இருப்பதனுடைய அடையாளம் என்னென்னா, அவருடைய வார்த்தையின்படி நான் நடப்பது தான், அவருடைய வார்த்தையின்படி நான் செய்வது தான். வானமும் பூமி மாறினாலும் இந்த வார்த்தைகள்லேருந்து நான் இதில் உன்னை கூட்டினாலும் வாத குறைச்சாலும் பேரை கிறுக்கி போட்டுருவார். தேவன் ஏன் கூட இருக்கிறார்னா, ஆமீன். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வேண்டிய நான் ஜீவனுள்ள வசனத்தின்படி அடைக்கணும். இன்றைக்கி சொல்லுங்கள், உங்களுக்கு முன்பாக இத்தனை ஆண்டுகள் நான் ஊழியம் செய்திருந்தாலும் உங்களால் சொல்ல முடியுமா, ஆமீன், தேவனுடைய வார்த்தைக்கு வெளியில் நீங்கள் நிற்கிறீங்கன்னு? பிரைஸ் காட். எனக்கு தைரியமாக தெரியும், தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டேன். இந்த சம்பவத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பிரைஸ் காட். பொய் சாட்சினால் தேவன் தன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்த நினைத்தான். என்ன நடந்துச்சு தெரியுமா? இப்போ அந்த 18ஆம் அதிகாரத்தை உங்கள் வீடுகளில் போய் நீங்கள் வாசித்து பாருங்கள்.
இப்போ தான் கோத்திரம், அதாவது தான் கோத்திரத்துக்கு இடம் பத்தலை. என்னது இடம் பத்தலை. அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இடம் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேசத்தில் எங்கே இடம் இருக்குன்னு தேடி போகிறாங்க. அப்படி தேடி போகும்போது இந்த மீகாவினுடைய வீட்டு வாசல் வழியாக வர்றாங்க. மீகாவினுடைய அது முதல்ல ஸ்பைக், அதாவது அந்த வந்தவங்க யாரும் எல்லா ஆட்களும் இல்லை, குறிப்பிட்ட நபர்கள். அப்போ பாருங்கள், வந்து இந்த மீகாவுடைய வீட்டில் இந்த ஆசாரியனை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அந்த ஆசாரியன்ட்ட கேட்பாங்க, எங்களுடைய காரியம் வாய்க்குமா, கொஞ்சம் கேட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் ஆண்டவரிடத்தில். ஒன்னொன்னே அந்த ஆசாரியன் போய் தேவனிடத்தில் கேட்பான். கேட்ட உடனே கர்த்தர் அவங்ககிட்ட பேசுவார். ஆமாம், உங்களுடைய காரியம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன்படியே தான் அவங்க போவாங்க. கர்த்தருடைய கிருபையாகவே அவர்களுக்கு அந்த இடமும் கிடச்சிரும். விளங்குறவங்க ராமேன்னு சொல்லுங்கள். இப்போ நாம் கேட்கலாம், விக்கிரகத்துக்கு ஆராதனைக்கு தானே இவன் ஏற்படுத்தப்பட்டான், இவன் எப்படி கர்த்தர்கிட்ட பேசுனா? நல்ல, அதுதான் வேதம் சொல்லுதுங்க, அவருடைய அழைப்பும் வரமும் மாறாதவைகள். நீங்கள் மறந்துடக்கூடாது. அழைக்கப்பட்டிருக்கான்னு அவங்க கூட கர்த்தர் பேசுவார். எங்கே இருந்தாலும் பேசுவார், யாரு கூட இருந்தாலும் பேசுவார். பாருங்கள், இவன் விக்கிரகத்துக்கு ஆசாரியன் ஆக்கப்பட்டிருந்தாலும் அவனுடைய அழைப்பு அதில் இருக்கிறதுனால தேவன் அவன் மூலமாக இடைபடுகிறார். ஒரு அழைக்கப்பட்ட மனுஷன் ஒரு ஸ்டேஜில் நின்றுட்டான்னா அவனுடைய காரியங்களை கடந்து கர்த்தர் அவனோடு கூட இடைபெறுவார். காரணம் என்ன? அவன் மேலே என்ன இருக்குது? தேவனுடைய மகிமையான அழைப்பு இருக்குது. அதனால தான் பைபிள் சொல்லுது, அவருடைய அழைப்பும் வரங்களும் மாறாதவைகள். அவருடைய அழைப்பை யாரும் கேட்கவே முடியாது. சரி, உடனே என்ன நடந்துச்சு? அவங்க போய் ஒரு பட்டணத்தை பார்ப்பாங்க. அவங்களுக்கு முதல்ல பிடிச்சிரும். உடனே திரும்ப போய் தான் கோத்திரத்திட்ட சொல்லுவாங்க, நாங்கள் ஒரு தேசத்தை பார்த்துருக்குறோம், நல்ல தேசம், எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அருமையான வாழக்கூடிய தேசம் எல்லாம் சொல்லி அங்கேருந்து ஒரு மிலிட்ரியை படையெல்லாம் கூட்டிட்டு மறுபடியும் இதே மீகா வீட்டின் வழியாக, இந்த எப்ராஹிம் மலை தேசத்தானாகிய மீகா வீட்டின் வழியாக இந்த தான் கோத்திரத்தினுடைய படைகள் வரும். வருகிற பொழுது என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த தான் கோத்திரம் என்ன பண்ணும் தெரியுமா? நேர மீகா வீட்டுக்குள்ளே போய் இவன் செய்து வச்சிருக்கிற சுரூபத்தை எல்லாம் எடுத்துக்கிடுவாங்க. எப்படி இருக்கும் பாருங்கள் மீகாவுக்கு. அல்லேலூயா. இவனை இவ்வளோ டெவலப் ஆனதே எதை வச்சு தான்? கத்தரை வச்சு இல்லை, சொரூபத்தை வச்சு. பிரைஸ் காட். இந்த சொரூபமெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், மண்டை அடிச்சுக்கிறோம். ஐயோ அம்மானு கதறிட்டு அவங்க கோத்திரத்துட்டு, ஏன்பா இது உங்களுக்கே நல்லா இருக்கா? என் தெய்வங்களை நான் அந்த இடத்துல சொல்லுவான், நான் ஆராதிக்கிறதுக்கு நான் கட்டின என் தெய்வங்களை எல்லாம் அவன் சொல்லுவான். அந்த இடத்துல என் தெய்வங்களை எடுத்துகிட்டு இப்படி போகிறீங்களாப்பா அப்படின்னா கொண்டு போகிறான்னு சொன்னாங்க. பாரு, பெசாமல் வாயை மூடிட்டு அங்கே இருந்துக்கா, இல்லை கோபிகள் உண்மையில் விழுவார்கள். கோபிகள்லாம் யார்? படைகள். கோபிகள்லாம் யார்? அந்த வசனம் அப்படி இருக்கும். கோபிகள் உண்மையில் விழுந்துருவாங்க, படைகள் உண்மையில வந்துடும். அதனால் பெசாமல் இருந்துருன்ட்டான். உயிர் பயத்தில் அவனும் என்ன செய்யலை, கத்தவே இல்லை. விளங்குறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்கள். அடுத்து உடனே இந்த ஆசாரியன் கெஞ்சுவான். யார்? அவன் தானே இவ்வளோ நாளாக சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்துட்டு இருந்தவன். சார், இந்த மாதிரி அப்படியெல்லாம் பண்ணாதீங்க, இந்த விக்கிரகங்களை அங்கே வச்சுட்டு போங்க, இதை வச்சு தான் நான் என் பழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன், அதனால் தயவு செய்து இதெல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்கன்னு கேட்ட உடனே அந்த ஆசாரியனை பார்த்து சொல்லுவான், உன் வாயை மூடிக்கிட்டு எங்கள் கூட வா. நீ இப்போ பாரு, ஒரு வீட்டுக்கு தான் நீ ஆசாரியனாக இருந்த, நீ வா, இந்த 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 தெய்வங்களை எடுத்துகிட்டு போய் நாங்கள் கர்த்தருடைய வீட்டில் வைப்போம், நீ இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு நீ என்ன செய்திடலாம், ஆசாரியனாக மாறிடலான்னு. உடனே இவனுக்கு பார்த்தாலே இதோட ப்ரமோஷன் கிடைக்குது. நல்லா கவனிங்க. இவ்வளவு காலம் ஒரு வாலிபன் போட்டிருக்கு பாருங்க. இவன் ஒரு வாலிபன் ஆனால் இந்த வீட்டுக்கு இவன் தகப்பனாக இருந்தான்னு போட்டிருக்கு. எல்லாரும் இவனை எந்த ஸ்தானத்தில் வச்சுருந்தாங்க? கர்த்தருடைய ஊழியக்காரனை தகப்பனுடைய ஸ்தானத்தில் வச்சுருந்தாங்க. அப்படி தான் சொல்லுது, நீ என்னுடைய வீட்டுக்கு தகப்பனாயிருன்னு சொல்லுவாங்க. இவன் ஒரு தகப்பனுமாக இருந்து நடத்தினா. ஆனால் இப்போ பாருங்க, இவங்க சொல்கிறாங்க, நீ ஒரு வீட்டுக்கு ஆசாரியனாக இருக்க வேண்டாம், வா முழு இஸ்ரவேலுக்கு ஒன்று ஆசாரியன் ஆக்குறேன்னு. உடனே அவனுடைய அந்த வசனம் சொல்லுது, அவன் அந்த வசனத்தை மட்டும் வாசியுங்கள். அப்பொழுது ஆசாரியனுடைய மனது இதமியப்பட்டு, என்னது சொல்லுங்க எல்லாரும், என்ன சொல்லுங்க? பார்த்தான். ஹல்லேலூயா. எப்படியும் பண்ணுற பாவம் பண்ணத்தான் போகிறோம். ஹல்லேலூயா. இந்த பாஸ்ட்டு கொடுக்குறதோட அந்த பாஸ்ட்டு ஜாஸ்தி சேலரி. பார்த்தான், இதமியப்படத்தானே செய்யும். அதனால் பார்த்தான், மீகாவை தள்ளிச்சு. பிரைஸ் காட். இன்னும் ஜாஸ்தி கிடைக்கிற சம்பளத்துக்கு அவன் ஓடி போயிட்டான். யார்? பார்த்தீங்களா? இதமியப்பட்டு போனான். ஆண்டவர் எப்படி வாசனத்தை சொல்கிறார் பாருங்கள். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக சொல்லுங்க ஜீவனை கொடுப்பான். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த மேய்ப்பன் உங்களுக்கு கிடச்சிருக்காங்கன்னு சந்தோஷப்படணும். இன்றைக்கி காலையில் நம்முடைய சபைக்கு வந்த ஒரு சகோதரன் வித் ஜெகேஷ் தொண்டாமுத்தூரில் இருக்காங்க. அவருடைய பாஸ்டர் தருமபுரியில் இருக்காங்க. எத்தனையோ நேரம் அந்த ஊழியக்காரனை பற்றி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நான் நினச்சேன், பரவாயில்லையே, ஒரு நல்ல ஊழியராச்சே, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கேன். காலையில் சொல்கிறாரு, பாஸ்டர் என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, சர்ச்சையும் இடத்தையும் எல்லாத்தையும் வித்துட்டு கடைசி அன்றைக்கு ஆதியில் எல்லா விசுவாசிகளும் சபையை வீட்டில் தான் ஆராதிச்சாங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் ஆராதிங்கன்ட்டு இன்றைக்கி புரோக்கர் வேலைக்கு போயிட்டார் பாஸ்டருங்கிறான். எனக்கு அவ்வளோதான், நொறுங்கி போய்விட்டேன். இதமியப்பட்டான். நல்லா கவனிச்சுக்காங்க. பிரைஸ் காட். நல்ல போதகன் போவானா? அப்படி யோசித்து பாருங்கள். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான்.
இன்னைக்கு நான் சொல்கிறேன், கூலிக்கு மாரடிக்கிறவன் ஒரு நாளில் ஓநாய் வரும்பொழுது உங்களை விட்டு ஓடி போய் விடுவான். அவன் உங்கள் ஆத்துமாக்களுக்காய் உத்தரவாதம் பண்ண மாட்டான். நீங்கள் அழிந்து போனால் பிரச்சனை இல்லை, அவனுக்கு இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் கொடுத்தா இன்னொரு இடத்துல வேலை கிடைக்கும். இங்கேருந்து எனக்கு டிரான்ஸ்ஃபர் யாரும் தர முடியாது. விளங்குறவங்க ராமேன்னு சொல்லுங்களேன். ஆனால் அவனுக்கு அப்படி இல்லை. இங்கே ஒரு தப்பு பண்ணால் இன்னொரு இடத்துல அவனுக்கு வேலை கிடைக்கும். அவன் உங்களுக்காக தன் ஜீவனை கொடுக்க போகிறது கிடையாது. ஆனால் நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறோம், நல்ல மேய்ப்பனாய் இயேசு ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய வார்த்தையை விட்டு விடாதீர்கள். நீங்கள் நம்பின நம்பிக்கைகள் எல்லாம் விடும். ஒரு குடும்பத்துக்கு தகப்பனை போல பாருங்கள், வயது குறைந்தாலும் கூட தகப்பனா எண்ணி இவ்வளவு காலம் வந்து ஒரு ஊழியத்துக்கு வச்சிருக்கிறானே, அவனுக்கு ஒரு நன்றி வார்த்தைகள் கூட சொல்லாமல் ஒரு ப்ரமோஷன் கிடைச்ச உடனே, கொஞ்சம் கூலி ஜாஸ்தி தரும்னு சொன்ன உடனே இவன் இதமியப்பட்டு போய்விட்டான். அவர்கள் அந்த ஆசாரியனையும் இது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து அவர்கள் லாயீஸ் என்கிற ஒரு பட்டணத்தை பிடித்தார்கள். அந்த லாயீஸில் வைக்கப்பட்டிருக்கிறதான அந்த விக்கிரகமானது பின்னாக சீலோவாமில் இருக்கிற ஆலயத்துக்கு தான் கோத்திரத்தால் கொண்டு போகப்பட்டது. தான் கோத்திரத்தால் கொண்டு போகப்பட்ட ஆலயம் கடைசியில் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களும் விக்கிரகங்களை ஆராதிக்கிற விக்கிரக ஆராதனைக்காரர்களாக மாற்றிட்டு. எவ்வளவு பயங்கரம்! ஒரு மனிதனுடைய வந்த விக்கிரகம், ஒரு ஆசாரியனுடைய தவறான ஒரு நடத்துதல், கடைசியாக ஒரு கோத்திரத்தின் ஆசை, எல்லாவற்றுக்கு மேல் இப்பொழுது முழு இஸ்ரவேலையும் கர்த்தருடைய ஆலயம் சீலோவாவில் இருந்த காலம் முழுவதும் வேதம் சொல்லுது என்ன நடந்ததாம். தேவனுடைய விக்கிரகமானது கர்த்தருடைய ஆலயத்திலே இருந்தது. விக்கிரக ஆராதனைக்காரர்களாய் அவர்கள் மாறி போனார்கள். இதனால் கர்த்தர் அந்த ஆலயத்தை உடைத்தார். இதனால் இஸ்ரவேல் பிடிக்கப்பட்டது. இதனால் இஸ்ரவேலுடைய சபைக்குள் பாழாக்குகிறவன் அனுப்பப்பட்டான். நீங்கள் சம்பவங்கள் எல்லாம் வீட்டில் போய் படித்து பாருங்கள். முழு சபையும் மகாவேதனைக்குள்ளாக மாறிற்று. அந்த காலை வேளையில் சொல்லுகிறேன், நமக்குள்ள எந்த விக்கிரகமும் நினைச்சக்கூடாது. இப்போ சொல்லுங்கள், முதல் விக்கிரகம் என்ன? பணமாகிய விக்கிரகம். பணம் நமக்கு வேணும், பணம் வேணும், பணம் வேணும், அதல்ல ஃபோக்கஸ். எல்லாரும் சொல்லுங்க ஒரு ஆமை. ரெண்டாவது விக்கிரகம் என்ன? ஆமாம், பாவம் செய்தவனை கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? தைரியம் இருக்கணும். விளங்குறவங்க ராமன் சொல்லுங்கள். பாஸ்டரே பாவம் பண்ணாலும் பாஸ்டர் நீங்கள் செய்கிறது சரியில்லைன்னு சொல்லணும். அதை தான் நான் விரும்புகிறேன். நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறீங்களே, எனக்கு சொல்லுங்கள். இங்கே திருத்திக்கிறதுக்கு தானே வாய்ப்பு. என்ன பிரதர்? அல்லேலூயா. ஆனால் அன்பாக சொல்லுங்கள், அதுக்காக அடிச்சிடாதீங்க. பிரைஸ் காட் சொல்லுங்கள், வசனத்துலேருந்து சொல்லுங்கள். பாஸ்டர் நீங்கள் செய்கிற காரியத்தில் இப்படி தவறு இருக்குது சொல்லணும். பிரைஸ் காட். நானும் விழுந்து போகிறதுக்கு வழி இருக்குது. பாசம் மறைச்சிடக்கூடாது உங்கள் கண்ணை. பிரைஸ் காட். அடுத்தது மன விருப்பம். நம்முடைய விருப்பத்துக்காக ஆண்டவரிடத்தில் வரக்கூடாது, ஆண்டோடைய விருப்பத்துக்காக அவரை தேரணும். என் விருப்பத்தை கர்த்தரிடத்தில் நிறைவேற்ற முடியாது. உலகத்தின் தெய்வங்களுக்கு நீங்கள் படைப்புகளை கொடுத்துருக்கும் போது நீங்கள் எதை வேணாலும் கொண்டு போகலாம். தேங்காய் மாங்காய் என்ன வேணாலும் கொண்டு போங்க, கர்த்தர் கேட்டுக்கிடுவான். அப்போ கூட அவங்களே சொல்லுவாங்க இதெல்லாம் படைக்கக்கூடாது, சிலதெல்லாம் ஒதுக்கிடுவாங்க, சாமியார் வேண்டான்ருவார். கர்த்தரிடத்தில் அப்போது உயிரற்ற தெய்வங்களுக்கே நீங்கள் என்ன தான் படைக்கணும்னா உயிருள்ள தேவனுக்கு எது தான் படைக்கணும். விளங்குறவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ எனக்கு என்ன பிடிக்கோ அதான் நான் சாப்பிட முடியும். நீங்கள் பன்னிக்கறி வச்சு எனக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாலும் எனக்கு பிடிக்காதுன்னா நான் நினச்ச முடியாது. அப்போ வெறுப்புள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர். என் சுய விருப்பத்துக்காய் கர்த்தரை தேடக்கூடாது, அவருடைய விருப்பம் என்னவோ அது நடக்கணும். அடுத்தது என்ன சொன்னேன்? சுயமாகிய விக்கிரகம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களுக்குள் இருக்கணும். அவனவன் தனக்கானதை அல்ல பிறனுக்கானவைகளை, பிலிப்பியர்ல சொல்ல, தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. சபைக்கு வந்திருக்கிறது எனக்காக வந்திருக்கிறோமா, நம்ம பிறனுக்கானவை வந்திருக்கிறோமா? நம்ம இவ்வளோ வருஷமாக நமக்காக தான் வந்திருக்கிறோம். இனி மாறணும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறணும். என்னுடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? ஒரு ஆசீர்வாதமாக மாறணும். எத்தனை பேர் அதை விரும்புகிறீர்கள்? கடைசியில் என்ன சொன்னேன்? மன கடினப்படக்கூடாது. பிரைஸ் கார்டு. மனம் கடினப்படக்கூடாது. பணத்தை காட்டி ஊழியக்காரன் எல்லாம் நினச்சக்கூடாது, மயக்கிறக்கூடாது. நிறைய ஊழியக்காரங்களில் பாருங்கள், நிறைய சபைகளில் நிறைய காணிக்கை கொடுக்குறவங்கள பாஸ்டரை கண்ட்ரோல்லே நினச்சிருப்பாங்க, வச்சுருப்பாங்க. இந்த பாஸ்டருக்கு இந்த விசுவாசிக்கு பிடிக்காத விசுவாசிகிட்ட போக மாட்டார். ஏன்னா இந்த காணிக்கை நின்று போயிடும். நிறைய பெந்தகோஸ்து சபையில் இது நடக்குது. நான் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். மன கடினம் நினைச்சக்கூடாதுங்க, வரவே கூடாது. கடைசியாக கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதனுடைய அடையாளம் தேவனுடைய வார்த்தைகளை நான் நிறைவேற்றுகிறதான். நான் என்ன அற்புதம் அடையாளம் இங்கே நடந்தாலும் கடைசியில் ஆண்டவர் சொல்லலாம், உன்னை எனக்கு தெரியாதுப்பா, நீ யாருன்னு எனக்கு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? உங்களுடைய நாமத்தில் அற்புதங்களை செய்தோம், அடையாளங்களை செய்தோம், அதை பண்ணோம் இதை பண்ணோம். ஆண்டவர் சொல்கிறார், உன்னை எனக்கு தெரியவே சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வேண்டாம், இந்த விக்கிரகங்களை முழுவதுமாய் நம்முடைய இருதயத்தை விட்டு எடுத்து விடுவோம். ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்போம். ஆமேன். ஜீவனுள்ள தேவன் இன்னும் நமக்கு தம்முடைய கிருபைகளை அளவில்லாமல் தந்து நடத்துவார். எழுப்பி நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நேரம் அதிகமாக போயிருக்கலாம்.
ஆனாலும் ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பார் என்று நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. சொல்லுங்க. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பியுள்ளே, உம்மையே நம்பியுள்ளே. நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினம் தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. தினம் தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, என் ஆறுதலே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலை. சேர்ந்து உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நீரே என் தேவன். நல்ல பரிசுத்த ஆவியானவர் செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே. செவ்வையான வழியிலே. கடைசியாக சொல்லுங்கள். மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, உடையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. அன்பின் ஆண்டவரே, என்னையும் எங்களையும் உடைய வசனத்துக்கு தருகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் உடைய திட்டம் தான் நடக்கணும். பணமாகிய ஆண்டவரே விக்கிரகம் எங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யக்கூடாது. தவறுகளை சுட்டி காண்பிக்கிற ஆவி எங்களுக்கு தாரும். இந்த பாசத்துக்கு முன்பாக நாங்கள் விழுந்து போயிடக்கூடாது. ஆண்டவரே, எங்களுடைய மன விருப்பம் அல்ல, உங்களுடைய விருப்பத்தை செய்வதற்கே வந்திருக்கிறோம். பல நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை சொல்லிவிட்டு எங்கள் விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்கிறோம் என்றால் எங்களை மன்னியும். எங்கள் மன கடினத்தை எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே. எங்கள் சுய விருப்பங்கள் மட்டுமல்ல, எங்கள் மன கடினத்தை எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் ஏதோ ஒன்றிலே விவரித்து காண்பிக்க கூடாது. நீர் எங்களோடு கூட இருப்பது என்பது உடைய வசனத்தை நாங்கள் பிடித்து கொண்டு இருப்பதை வைத்து காண்பிக்க வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அனுபவம் எங்களுக்கு வரட்டும். விக்கிரகாராதனைக்கு விலகி வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் இருதயம் நீர் தங்குகிற ஆலயமாக இருக்குமானால் நீர் ஒருவரே அதை ஆளுகை செய்து, நீர் ஒருவரே அதற்கு ஆண்டவரே, நான் அவர்களுக்குள் உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று சொல்லும்படி நீர் ஒருவரே எங்கள் தேவனாக இரும். பணமோ பதவியோ பட்டமோ இந்த உலகத்தில் ஒன்றும் எங்களுக்கு தேவனாக இருக்கக்கூடாது. நீர்தான் எங்கள் தேவன், நீர்தான் எங்களை ஆளுகை செய்கிறவர். உடைய ஆளுகைக்காய் தொடர்ந்து காத்திருக்கிறோம். உடைய வார்த்தைகள் எங்களுக்கு தந்திருக்கிறதற்காய் நன்றி. உடைய வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இன்னைக்கு வந்த பிள்ளைகள் உடைய ஆசீர்வாதத்தை பார்க்கட்டும். ஒரு வேளை ஆண்டவரே ஸ்தோத்திரம், வார்த்தைகள் கடிந்து கொள்ளுதல் வந்தாலும் அது அவர்களுக்கு ஜீவனாய் மாறட்டும். ஒவ்வொருவர் மேலும் உடைய இரக்கத்தை வைங்கப்பா. தேங்க்யூ லார்ட். நன்றி சுவாமி. உடைய நாமத்தினால் உடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வித்து அனுப்புகிறேன். இந்த நாளின் ஞானஸ்நான ஆராதனைகளை பொறுப்படும். ஞானஸ்நானம் எடுக்கிற பிள்ளைகளை, குடும்பங்களை காத்துக்காங்க. உடைய நாமத்துக்கு என்று அவர்கள் எடுக்கிற தீர்மானத்தை கர்த்தர் கனம் பண்ணும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே செய்து முடிக்க போகிறதற்காக நன்றி. உங்களோடு வந்திருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர் பிரதர் கிரிக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவருடைய குடும்பத்துக்காக நன்றி சொல்கிறோம். அவரோடு வந்திருக்கிற மக்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தை நேசிக்கிற, கொடுக்கிற, ஜெபிக்கிற, தாங்குற, உதவியாக இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து நீர் தந்த பலத்தில் இந்த ஊழியத்தை செய்வதற்கு அதிகாரப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய ஆண்டவராயிருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் ஐக்கியம், அந்யோன்யம் நம் அனைவரோடும், குடும்பங்களோடும், பிள்ளைகளோடும், கேட்ட வார்த்தைகளோடும். ஹல்லேலூயா. விக்கிரக ஆராதனைக்கு விலகி வாழ்ந்து ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு நமக்கு உதவி செய்து காப்பதாக. சேர்ந்து சொல்லுங்கள் ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்காங்க. நல்ல
சூழ்நிலைகள் நமக்கு வரணும் ஆராதிப்பதற்கு. ஆமேன். இப்பொழுது ஞானஸ்நான ஆராதனை இருக்கிறது. முடிந்தவர்கள் எல்லாரும் அமர்ந்து அந்த ஆராதனையில் பங்கெடுத்து போங்க. கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவாராக. ஆமென்.